our class today because today what we are going to discuss is a kind of quite big play. Okay, so completing that within 2 hours is a challenging one. That's why I have started without any introduction. Okay, we will dive directly to the class today. Okay, today we are going to see Nagamandala. Okay, Nagamandala usually எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், which is a very famous play written by Girish Karnad. Girish Karnad is a famous and popular Indian playwright and also an actor. I don't know how many people have known him that he is a Girish Karnad. We have seen him in many Tamil movies like in one of the Ajit movie and in one of the Vishal movie Chellame. So we have seen him frequently in many Tamil movies. The same person who is a popular playwright in Indian literature in English. ஓகேவா? ஸோ இவர் வந்து நாட் ஒன்லி ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஓகேவா? அவர் வந்து இங்கிலீஷில் மட்டும் எழுத கிடையாது. அவரோட மேஜரான பிளேஸ் எல்லாமே வந்து கன்னடாவில் எழுதப்பட்டுச்சு. லேட்டர் ஹீ ஹிம்செல்ஃப் டிரான்ஸ்லேட்டட் தட் திங்ஸ் டு இங்கிலீஷ். ஓகேவா? அவராக தான் வந்து அதை வந்து இங்கிலீஷில் வந்து அவராகவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஷ் ரகுநாத் கர்நாடு. ஓகேவா? ஸோ ஏன் இதே கிரீஷ் கர்னாட் நம்ம வந்து கொடுக்குறோம், ஒய் வி நீட் டு ரீட் த ஃபுல் நேம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் மிடில் நேம் கேட்பாங்க, ஆத்தரோட மிடில் நேம். ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஓகே, ஸோ இவரோட ஃபுல் நேம் வந்து கிரீஷ் ரகுநாத் கர்னாட். அண்ட் இவர் வந்து மே 1938 பிறந்திருக்காரு அண்ட் டயட் June 10, 2019. கோவிட்டுக்கு 1 இயர்க்கு முன்னாடி தான் அவர் வந்து இறந்திருக்காரு. வெரி ரீசென்ட்லி ஹி டைடு. ஐ கேன் ரிமெம்பர் தட். அவரோட டெத்தை வந்து நான் நியூஸ் பேப்பரில் படித்தது. ஐ ரிமெம்பர் தட். ஸோ 2019 June 10 இவர் இறந்திருக்காரு. 1938 பிறந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் அன் இந்தியன் பிளே ரைட், ஆக்டர் அண்ட் ஆல்சோ அ ஃபிலிம் டைரக்டர். இவர் 2-3 ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு கூட இவர் வந்து வன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ இஸ் குவைட் பாப்புலர் இன் த சினி ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ இன் த லிட்ரரி ஃபீல்டு. ஸோ இவர் வந்து பிறந்த இடம் வந்து மும்பை. பட் ஹீ செட்டில்ட் அண்ட் டைடு ஓகே இன் பெங்களூர். பெங்களூரில் தான் அவர் வந்து இருந்தார். தட்ஸ் வை வி ஹவ் சீன் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிம் இன் கன்னடா லாங்குவேஜ். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து அந்த டைமிங்கில், அதாவது ஓகே 1938 பிறந்து 2019 இறந்துருக்காருன்னா ஹி பார்ன் ஈவன் பிஃபோர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே பிறந்திருக்காரு. இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிளை பார்த்துட்டு வந்தவர். Why didn't write regarding any independence struggle or women's right அதை பற்றிலாம் எழுதாம இவரோட ட்ராக் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, இவரோட கண்டெம்பரரிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாவர்ட்டியை பற்றி பேசினாங்க, கரப்ஷனை பற்றி பேசினாங்க. அப்படி இருக்கையில் ஹீ இஸ் ஒன் கை. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மித்தாலஜி, ஓகேவா, நம்ம வந்து நிறைய பாட்டியில் கதை சொல்லி கேட்டிருப்போம். ஓகேவா, நைட்டு வந்து இந்த மாதிரி வந்து விசில் ஊதுனா பாம்பு வந்துடும் வீட்டுக்குள்ள, இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பாம்புன்னு சொல்லக்கூடாது, பாம்பு வந்துடும் அப்படிங்கிற அந்த மித்தாலஜி எல்லாத்தையும் பேசிக்காக வச்சு அவரு கேட்ட மித்தாலஜி நாமளும் கேட்டு வளர்ந்துருக்கோம். ஓகே, தட்ஸ் வாட் வி சி இட் ஆஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மித்தாலஜிங்கிறது இந்தியா எல்லாமே வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய மித்தாலஜி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நிறைய மித்தாலஜிஸ் நமக்கு மற்றவங்களுக்கும் வை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படின்லாம் வந்து கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டுலேயுமே இந்த மாதிரி சில மித்தாலஜிஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ அப்படியே அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்ட நிறைய மித்தாலஜிஸ், அவர் சின்ன வயசில் கேட்ட நிறைய மித்தாலஜிஸ் பேசிஸில் ஹீ ரோட் மெனி பிளேஸ். அதில் ஒன் ஆஃப் த பிளே தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாகமண்டலா. ஸோ நம்ம வந்து நம்ம பாட்டி கதை சொல்லி கேட்டிருப்போம். அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டியூட்டர் ஆர் வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவோம். யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறோம்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வந்து பார்த்து நாம கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவோம். ச்சே, இவங்கள மாதிரி வரணும்ப்பா. அப்படி அவர் இன்ஸ்பயர் ஆன பர்சன் ஏகே ராமானுஜன். ஓகேவா, ஸோ அவரும் வந்து ஒரு ஒரு கிரேட் ஒரு கிரேட் பொயட். ஓகேவா, ஸோ ஹி பார்ன் இன் தமிழ்நாடு. ஓகே, கே ராமானுஜன். பட் அவர் செட்டில்ட் இன் கனடா. ஸோ அந்த ரைட்டர் அந்த பொயட்டை பார்த்து ஹி இன்ஸ்பயர்ட் லாட். அவர் சொன்ன 2 ஸ்டோரி பேசிஸில் தான் இந்த நாகமண்டலா அப்படிங்கிற பிளே வந்து இவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, ஹீ இஸ் அன் அர்டன்ட் அட்மைரர் ஆஃப் யாக்ஷானா. யாக்ஸகானா அப்படின்னா என்னன்னா ஒரு கதை சொல்றது. ஓகேவா, ஸோ நம்மளதுல வந்து பொம்மலாட்டம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பொம்மலாட்டம்ல வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கதை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாக்ஸகானா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபோக் தேட்டர். ஓகேவா, அந்த தேட்டர் நம்ம வந்து இன்னுமே வந்து
நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருவிழாக்கெல்லாம் வந்து அ நெறைய நாடகம் போடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஃபோக் தியேட்டர் எஃப்ஓஎல்கே ஃபோக் தியேட்டர் ஃபார்ம் தான் கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு ஃபோக் தியேட்டர் ஃபார்ம் தான் திஸ் யாக்ஷகானா அப்படிங்கிறது. ஸோ அத சின்ன வயசுலேருந்து அத பார்த்து, அதுல வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி லேட்டர் ஹி பிகம் அ playwright. Okay. And also இவரோட contribution to theatre and also for the Indian literature in English வந்து very big thing. He become a director. ஓகேவா? Film and Television Institute of India அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு he became director 1974 to 75 வரைக்கும் அவர் டைரக்டரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சங்கீத் நாடக அகாடமி, அதாவது சங்கீத் நாடக அகாடமிங்கிறது இந்த மாதிரி ஃபோக் தியேட்டர் அங்கங்க வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்த டைமிங்ல இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேஷன் கொண்டு வந்துச்சு. ஓகே, வி நீட் டு பிரிங் தீஸ் ஃபோக் தியேட்டர்ஸ் அண்டர் ஒன் ஆர்கனைசேஷன், ஒன் லீடர்ஷிப்னு கொண்டு வந்தாங்க. தட்ஸ் வாட் சங்கீத் நாடக் அகாடமி. ஓகேவா? இன்னுமே நல்லா, அதாவது தியேட்டர்ல ப்ளே பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டிராமாஸை வந்து நல்லா எழுதுற பிளே ரைட்ஸுக்கு சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு வந்து கொடுக்கப்படுது. ஓகேவா? அது வந்து ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டா வந்து நினைக்கிறாங்க. எப்படி சாகித்ய அகாடமி அவார்டு வந்து பொயட்டுக்கு இல்ல வந்து ரைட்டிங்க்கு எப்படி முக்கியமோ, அந்த மாரி சங்கீத் நாடக அகாடமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தியேட்டருக்கு ரொம்ப முக்கியமா ஒண்ணா வந்து கருதப்படுது. ரொம்ப பிரெஸ்டீஜியஸ் அவார்டா வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த சங்கீத் நாடக அகாடமியில வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேர்மேனா வந்து இருந்திருக்காரு. 1988 டூ 1993 வரைக்கும். அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து படிக்கிறக்காக மெட்ராஸ் வந்தப்போ, ஓகேவா? அப்ப வந்தப்போ, அங்க வந்து இருந்த ஒரு அமெச்சூர் தியேட்டர் குரூப்ன்னு சொல்லலாம். சின்ன பசங்க சும்மா விளையாட்டுத்தனமா ஆரம்பிப்பாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்ச ஒரு தியேட்டர் குரூப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் பிளேயர்ஸ். அந்த மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல இவரு வந்து கொஞ்ச நாள் வந்து அதுல வந்து அங்க இருந்து அவர் சில விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. ஸோ இவரோட மதர் டங் வந்து இஸ் நாட் அ கன்னடா. பட் அவரோட மதர் டங் வந்து பார்த்தீங்கன்னா, கொன்கனி அப்படிங்கிறது அவரோட மதர் டங். பட் இவர் வந்து கன்னடால தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நெறைய பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. லேட்டர் ஹி ஹிம்செல்ஃப் டிரான்ஸ்லேட்டட் தீஸ் பிளேஸ் இன்டு இங்கிலீஷ். ஓகே. அண்ட் ஆல்சோ இவர் நேரு சென்டர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆர்கனைசேஷனுக்கு லண்டன்ல இருக்கிற அதுக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டரா வந்து வொர்க் பண்ணியிருக்காரு. 2000லேருந்து 2003 வரைக்கும். ஸோ இவர் வந்து டாக்டர் சரஸ்வதி கணபதி அப்படிங்கிற ஒரு டாக்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஹேவ் 2 சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கர்நாட்டா வந்து அந்த டாட்டாவோட லிட்ரேச்சர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டாட்டா குரூப்ஸ் வந்து 2012ல வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவர வந்து பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல பிளே ரைட். 2012ங்கும்போது ஹி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் அ கிரேட் பிளே ரைட் இன் இந்தியா. ஸோ you come and speak about your life in theater. Okay, why you made a great life journey in this theater. Why can't you make a speech regarding that அப்படின்னு சொல்லி டாடா குரூப்ஸ் வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் ஆக்சுவலி அதை என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி விஎஸ் நேபாள் வந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் வந்து பேசியிருந்தார். ரிகார்டிங் வந்து இந்தியன்ஸ பத்தி. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து அவரு வந்து அதுக்கு வந்து ஆ எகென்ஸ்டா வந்து பேசியிருப்பாரு. ஸோ விஎஸ் நைப்பால் வந்து கைண்ட் ஆஃப் என்ன பேசியிருப்பார்ன்னா, "இந்தியன் முஸ்லிம்ஸ் ஒய் கான்ட் யூ நீட் டூ பி இன் இந்தியா? ஒய் கான்ட் யூ கோ டூ பாகிஸ்தான்?" அப்படிங்கிற மாரி ஏதோ பேசியிருப்பாரு. ஸோ அதனால அத சொல்றக்கு நீங்க யாரு? ஈவன் நீங்களே இந்தியால இல்ல. ஏன்னா அவரு வந்து ஒரு ட்ரினிடியன் ரைட்டர். இந்தியன் பார்ன் ட்ரினிடியன். ட்ரினிடியன் அப்படிங்கிறது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஐலேண்ட். ட்ரினிடாட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஐலேண்ட்ல நீங்க போய் செட்டில் ஆன நீங்க எப்படி இத பத்திலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து விஎஸ் நைப்பால வந்து பயங்கரமா வந்து பேசியிருப்பாரு. ஓகேவா? ஸோ கிரீஷ் கர்னாட். ஏன் இதெல்லாம் குடுத்துருக்கோம் அப்டின்னா, நம்ம வந்து படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செலக்டட் சிலபஸ். ஓகேவா? இதெல்லாமே டீட்டெயில்டு ஸ்டடி. ஸோ டீட்டெயில்டு ஸ்டடிங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் வொர்க். இட் ஆல்சோ அபவுட் ஆத்தர். ஓகேவா? ஸோ ஆத்தரோட எந்தெந்த விஷயங்கள் வந்து ஐ கேட்சியா இருக்கோ, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விடக்கூடாது. ஓகேவா? அது ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஏன்னா ஒரு யுஜி ஆர் பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஓகே. ஆ அதுல வந்து ஜிபி ஷா, ஜார்ஜ் பெனாட் ஷா வந்து வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனான்னு கேட்டிருந்தாங்க. ஓகே. அப்படி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஈவன் ஐ காட் திஸ் கொஸ்டின் இன் ஒன் ஆஃப் த செட் எக்ஸாம். ஸோ அப்போ வந்து இ நம்ம நெனச்சு பார்க்கையில, தட்ஸ் அ வெரி பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம். எஸ் மேம். ஈவன் ஐ காட் இன் ஒன் ஆஃப் த செட் எக்ஸாம். ஐ ஹேவ் சீன் இட் இன் ஒன் ஆஃப் த செட் எக்ஸாம் பேப்பர்.
ஏர்லியர் செட் எக்ஸாம் பேப்பர். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஒரு இன்டீரியராக கேட்குறாங்க பாருங்களேன். ஸோ வி நீட் டு சி ஸ்டடி எவ்ரி திங் இன் டீட்டெயில். ஓகே, தட்ஸ் வை ஐ கம் அப் வித் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் கிரீஷ் கர்னாட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து அந்த ஒரு கொஷின் கேட்கப்பட்டுச்சு. ஓகேவா, யுவர்ஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் கொன்கனி. கொன்கனி, ஓகே, கொன்கனி. நீங்க ஏன் வந்து கன்னடால எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹி ரிப்ளைட் தட், அவர் என்ன சொன்னார்னா, நான் கன்னடாவை சூஸ் பண்ண கிடையாது, பட் கன்னடா தான் என்னை சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒருத்தங்கனால வந்து அவங்களோட விதிய வந்து சூஸ் பண்ண முடியாது. அந்த மாரி தான் சொல்லியிருப்பாரு. ஒன் டஸ் நாட் சூஸ், ஒன் சிம்ப்ளி ஃபால்ஸ் இன்டூ அ லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஒருத்தங்க லாங்குவேஜ் எல்லாம் வந்து சூஸ் பண்ண முடியாது. அதுவா உங்கள ஈர்த்து எடுத்துக்கும். தட்ஸ் வாட் அ லாங்குவேஜ் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆஸ் ஐ செட் எர்லியர், இவரோட டியூட்டர் வந்து புரொஃபசர் ஏ.கே. ராமானுஜன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க, திஸ் இஸ் ஆல் அபவுட் கிரீஷ் கர்னாடோட பயோகிராஃபி. முக்கியமானதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ இவர் வந்து நெறைய ப்ளே எழுதியிருக்காரு. ஓகே, அது எல்லாமே வந்து தியேட்டரிக்கல் ப்ளே. யூ மஸ்ட் பி நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தியேட்டரிக்கல் ட்ராமா அண்ட் க்ளோசட் ட்ராமா. க்ளோசட் ட்ராமாங்கிறது படிக்கக்கூடிய ட்ராமா. ஓகேவா? நம்மளோட ஜோன் ஆஃப் ஆர்க் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட யூஜிக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஜோன் ஆஃப் ஆர்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ளோசட் ட்ராமா. மில்டனோட சாம்சன்ஸ் அகெனிஸ்ட் வந்து ஒரு க்ளோசட் ட்ராமா. ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட், ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வந்து ஒரு க்ளோசட் ட்ராமா. அதெல்லாம் நம்ம புக்ல படிக்கக்கூடிய ஒரு ட்ராமா. அத வந்து நம்ம ஸ்டேஜ் டைரக்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா தியேட்டரிக்கல் ட்ராமான்னு இருக்குது. ஓகேவா? அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தியேட்டர்ல எனாக்ட் பண்ணக்கூடிய மாரி தான் அது எழுதியிருப்பாங்க. தட்ஸ் வாட் தியேட்டரிக்கல் ட்ராமா. இன்னைக்கு நாம பார்ப்போம். நான் வந்து ஃபுல்லா உங்களுக்கு மெயின் டெக்ஸ்ட் தான் எடுக்கிறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தியேட்டரிக்கல் ட்ராமா அண்ட் க்ளோசட் ட்ராமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த தியேட்டரிக்கல் ட்ராமாவ எழுதுறது மட்டும் தான் இவங்களோட வேலை. ஓகேவா? அத வந்து ஒவ்வொரு தியேட்டர்லயும் வந்து இவங்களே போய் எல்லாத்துலயும் அவங்க டைரக்ட் பண்ண முடியாது. ரைட்? அங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் குடுத்து, அடுத்தடுத்த ஸ்க்ரீன சொல்லி எல்லாம் பண்றது, இட்ஸ் நாட் அ வொர்க் ஆஃப் பிளே ரைட்டர். ஓகே. அந்த வொர்க்க யார் பண்ணுவாங்க அப்டின்னா, அதுக்கு தனியா டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கிரீஷ் கர்னாட்டோட பிளேவோட முக்கியமான டைரக்டர்ஸ்லாம் யார்னா, துக்ளக். அவரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, துக்ளக். ஓகேவா? அந்த துக்ளக்கோட டைரக்டர் வந்து இப்ராஹிம் அல்-ஹகி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாகமண்டலா. நாம இன்னைக்கு வந்து படிக்க போறோம். அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜே கார்லாண்ட் ரைட். நெக்ஸ்ட் பி.வி. கரானாத், அல்கியூ பாதமிஸ், பிரசன்னா அப்படிங்கிறவங்களும் துக்ளக்ங்கிற பிளேவோட ஒரு முக்கியமான டைரக்டர். அரவிந்த் காரு வந்து பார்த்தீங்கன்னா, துக்ளக் பிளேயோட ஒரு முக்கியமான டைரக்டர்ஸ். ஏன் இதெல்லாம் குடுத்துருக்கேன்னா, இது வந்து கேட்கலாம். 4 ஆப்ஷன் குடுத்து, விச் ஒன் இஸ் அன் டைரக்டர் ஆஃப் கிரீஷ் கர்னாட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் முக்கியமான எல்லா டைரக்டரோட பேரையும் குடுத்துருக்கேன். யூ மஸ்ட் ரீட் திஸ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நாகமண்டலா பிளேவோட டைரக்டர நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். ஜே கார்லாண்ட் ரைட். ஓகே. அண்ட் ஆல்சோ இங்கேயும் குடுத்துருக்கேன். சத்யதேவ் துபாய். அப்புறமா ஹைவதனாவோட டைரக்டர் வந்து விஜயா மெக்தா. துக்ளக்கோட இதோட சத்யமன் ஜலான் அண்ட் தினேஷ் தாகூர், அப்புறம் அமல் அலனா. இவங்க எல்லாருமே கிரீஷ் கர்னாட் பிளேஸோட முக்கியமான டைரக்டர்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாம, இவரு வேற என்னென்ன வொர்க்ஸ்ல எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மா நிஷாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஆக்ட் பிளே. ஓகே. இது வந்து என்னடா இங்கிலீஷ்ல இல்லாத மாரி இருக்கேன்னு சொல்லி பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து கன்னடா பிளே. சில பிளேஸ வந்து அவர் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டே பண்ண கிடையாது. அது வந்து கன்னடாலயே விட்டுட்டாரு. அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த பிளே தான் வந்து மா நிஷாதா. நெக்ஸ்ட் யயாதி. யயாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட முக்கியமான ஃபர்ஸ்ட் மெச்சூர் பிளே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அவர் வந்து அந்த ப்ளூமிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளே ரைட்டரா மாறும்போது, அவர் எழுதின ஃபர்ஸ்ட் பிளே யயாதி 1961ல எழுதியிருக்காரு. ஓகே. 1 ஃபர்ஸ்ட். ஓகே. 61 அப்படிங்கும்போது அவர் வந்து பொறந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1938. ஸோ 1961 அப்படிங்கும்போது நியர்லி அவர் வந்து ஒரு 29 அந்த மாரி ஏஜ் இருக்கும்போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எழுத ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு மெச்சூரான ப்ளே குடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். 1961 அவரோட ஃபர்ஸ்ட் மெச்சூர் ப்ளே யயாதி. யயாதி அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதால இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த ப்ளே வந்து எழுதியிருப்பாரு யயாதி. அப்புறம் துக்ளக். துக்ளக் வந்து 1964. இது வந்து ஒரு முஸ்லிம் எம்பரர பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கும். ஓகே. அடுத்தது நாகமண்டலா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 1988. ஓகேவா? 88. ஓகேவா? அப்படி வருது பார்த்தீங்களா? பாம்பு மாரி நெளிஞ்சிருக்கு. 88 நாகமண்டலா. அடுத்தது ஹைவதனா 1972. அஞ்சுலி மலிகே. ஓகேவா? அப்படிங்கிறது ஒரு கன்னடா ப்ளே. அத வந்து அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணல. விச் இஸ் 1977. அடுத்தது அ ஹித்தினா ஹுஞ்சா. ஓகே. பாலி. ஓகே. அதாவது ஹித்னா குஞ்சா அப்படிங்கிறது அந்த கன்னடால எழுதினது. பாலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பிராக்கெட்ல த சாக்ரிஃபைஸ். ஓகே. பாலி அப்படிங்கிறது த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். பலி அப்படின்னு சொல்றோம்ல அதுதான். பலி. நம்மளோட தமிழ்ல சொல்லுவோம்ல பலி.
ஸோ அந்த இதில் எழுதுனது அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் த சாக்ரிஃபைஸ் 1980 எழுதியிருக்காரு. அடுத்தது தெலதண்டா. ஓகே, இது 1990 வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது ஒடக்கலா பிம்பா 2006. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் வந்து பிக்ரா பிம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷில் வந்து எ ஹீப் ஆஃப் broken இமேஜஸ் அப்படிங்கிற டைட்டிலில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, 2006. அடுத்து அக்னி மட்டு மாலே. இது வந்து ஃபயர் அண்ட் ரெயின். இது ஆஃபன் ஆஸ்க்டு கொஷின் இன் நெட். ஓகேவா, அக்னி மட்டு மாலே அப்படிங்கிறது அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹூ ரோட் அக்னி மற்றும் மாலே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூஸ் அந்த நம்ம மேட்ச் பண்ணுவோம்ல, அதுலேயும் கொடுத்து கிரீஷ் கர்நாடோடது கொடுத்து கேட்டிருக்காங்க. அக்னி மற்றும் மாலி, த ஃபயர் அண்ட் ரைன். மடுவ ஆல்பம், த வெட்டிங் ஆல்பம்ஸ் 2006. ஃப்ளாஸ் அடிக்கடி கேட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு பிளே 2012. அடுத்து பண்டே கழு ஆன் டோஸ்ட். ஓகேவா, ஸோ ஆன் டோஸ்ட் அப்படிங்கிறது அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அடுத்து இவாம் இந்திரஜித். ஓகே, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவான் இந்திரஜித் அப்படிங்கிறது பாடல்ஸ் இருக்கார். ஓகே, இவரோட ஒன் ஆஃப் த கான்டெம்பரரி பாடல்ஸ் இருக்கார். அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவாம் இந்திரஜித் அப்படிங்கிற பிளே எழுதியிருப்பாரு. ஓகேவா, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு கிரீஷ் கர்னாட் 1974. யூஸ்வலாக வந்து அவரோட பிளேஸை மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஒரே ஒருத்தரோட பிளே மட்டும் அவராக வந்து டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அது இவாம் இந்திரஜித் பை பாடல்ஸ் இருக்கார். ஓகே, அதை வந்து இவரோட கண்டெம்பரரி அவரோட ஒர்க் இவாம் இந்திரஜித்தை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு 1974. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இதை வந்து கேட்கலாம். கிரீஷ் கர்னாட் எந்த வேற ரைட்டரோட பிளேவை எந்த பிளேவை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு கேட்கலாம். இல்லை எந்த ரைட்டரோட ஒர்க்கை வந்து அவர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு கேட்கலாம். ஓகே, இவாம் இந்திரஜித் பை பாதல்ஸ் இருக்கார். அதுதான் அவர் தான் எழுதியிருக்காரு. பட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணது கிரீஷ் கர்னாட். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ் ஐ செட் earlier he is a film director. He has come up with many films. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வம்சவிருக்ஷா அப்படின்னு கன்னடாவில் ஃபர்ஸ்ட் எழுதினாரு. தட் இஸ் ஹிஸ் டைரக்டரியல் டெபியூட். எப்படி வந்து நம்ம வந்து பிளே ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மா நிஷாதா அப்படிங்கிறது அவரோட பிளே டெபியூட்டோ, அதே மாதிரி இது வந்து வம்சவிருக்ஷா அப்படிங்கிறது கன்னடாவில் 1971. த சேம் 1961 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மெச்சூர் பிளேவை கொடுத்துருக்காரு. ரைட், நம்ம ஒன் பார்த்தோம்ல 1961 அவரோட ஃபர்ஸ்ட் மெச்சூர் பிளே கொடுத்துருக்காரு. 1971 கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு அவர் டைரக்டரியல் டிபியூட்டும் வந்து பண்ணியிருக்காரு கன்னடாவில். ஓகே, வம்சவிருக்ஷா. அடுத்து டிஆர் பண்ட்ரே 1972 ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதியிருக்காரு, சரி எடுத்திருக்காரு. அடுத்து டபிள்யூ நிதானே மேக்னே இன் கன்னடா. அடுத்தது கொத்தூலி அப்படின்னு ஹிந்தியில் ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஒட்டண்டோ கலாடலி அப்படின்னு சொல்லி கன்னடாவில் ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கனரு கிஹாத்தி அப்படின்னு சொல்லி கன்னடாவில் ஒரு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. துர்கா, அப்புறமா உத்சவ் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊ அகஹார் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் ஒரு மூவி. லேம்ப் இந்த நிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. செலுவி அப்படின்னு சொல்லிட்டு கன்னடா. அந்த அந்த மூவி ஹிந்திலேயே டப் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிதம்பர ரகசியா அப்படின்னு சொல்லிட்டு டிடி நம்மளோட தூர்தர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக அவர் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெலி ஃபிலிம்னா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி ஆனால் எபிசோட் கணக்காக போகும். ஓகேவா, அதை வந்து இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, 2005. ஸோ இதெல்லாமே இவரோட டைரக்டரியல் டெபியூட். ஸோ இவர் நாட் ஒன்லி பிளே ரைட் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ ஆக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மல்டிமீடியாக்கே வந்து சொல்லலாம் நம்ம வந்து. ஓகே, ஒரு பிளே ரைட்டுக்காக ஒரு பிளேக்காகட்டும், ஒரு மூவிக்காகட்டும், ஒரு டிரெக்ஷன் பேசஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை வந்து ஆஸ் ஐ செட் earlier இவர் ஒரு டைரக்டராக இருந்தங்காட்டி 3 டைம் வந்து பெஸ்ட் டைரக்டருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வன் பண்ணியிருக்காரு. கன்னடாக்காக கன்னடாவில் வந்து ஒன் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட், சாரி கன்னடா லாங்குவேஜில் வந்து இந்த 3 ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஓகே, கன்னடா லாங்குவேஜில் தான் 3யுமே வந்து வாங்கியிருக்காரு. அதில் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ பெஸ்ட் டைரக்டருக்காக 3 கன்னடா லாங்குவேஜில், அப்புறம் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக கிடச்சிருக்கு. ஆஸ் ஐ செட் earlier சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. யாரெல்லாம் வந்து தேட்டரிக்கல் பிளே எழுதுறாங்களோ இல்லை தேட்டரில் ஒர்க் பண்ணுறாங்களோ, தேட்டரில் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு இது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. அந்த அவார்டு இவர் 1972 வன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முந்தின வருஷம் ஹி மேட் ஒன் கான்ட்ரிபியூஷன் as I said earlier. நான் உங்களுக்கு சொன்னேன் 1961 அதை பண்ணாரு, அதை ஃபர்ஸ்ட் டெபியூட் பண்ணாரு. 1971 இதை ஃபர்ஸ்ட் டெபியூட் பண்ணாருன்னு. 1971 எந்த ஃபீல்டில் இவரோட டெபியூட் வந்து கொடுத்தாரு?
whether it is play or whether it is movie. Yes, that's good. It's for movie. Okay, he debuted as a movie director in 1971. Next year, he got Sangeet Nadak Academy. அதே மாதிரி கன்னடா சாகித்ய அகாடமி அவார்டும் அவர் நாகமண்டலாக்காக வன் பண்ணியிருக்கார் 1992. நாகமண்டலம் எந்த இயர்ல எழுதுச்சுன்னு சொன்னேன்? பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குதுன்னு சொன்னேன்ல. In which year Nagamandala was produced? Yes, 1988. That's good. 1988. Okay. அதுக்காக அவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் கன்னட சாகித்ய அகாடமி அவார்ட் வந்து 1992ல வன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ தெலடண்டா அப்படிங்கிற ஒர்க்குக்கு 1994ல சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு இவருக்கு 1974ல கிடைச்சிருக்கு. பத்மபூஷன் அவார்டு 1992. அண்ட் ஞான்பித் அவார்டு. ஞான்பித் அவார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரேச்சர் பேக்ரவுண்டில் ரொம்ப 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 ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. ஒன்லி ஃபியூ ரைட்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஓகேவா அவங்க வந்து ஒன்லி ஃபியூ ரைட்டர்ஸ் ஹவ் காட் திஸ் அவார்ட். ஓகே, அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1999ல ஞான்பித் அவார்டு இது வந்து வன் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாமோட தட் ஒர்க் ஆட்டோபயோகிராஃபி விங்ஸ் ஆஃப் ஃபயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ புக் நம்ம நிறைய யூடியூப்ல வந்து பார்ப்போமே, அதில் குக்கு எஃப்எம்ல எல்லாத்துலேயுமே எல்லா புக்கோட ஆடியோ புக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃப் திஸ் ஆடியோ புக் வந்து சர்க்கா ஆடியோ புக்ஸ். ஓகேவா, அவங்க இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயரை வந்து ஆடியோ புக்காக விடும்போது கலாம் அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கு ஏபிஜே அப்துல் கலாமோட வாய்ஸ் வந்து யார் கொடுத்திருந்தா அப்படின்னா கிரீஷ் கர்னாட் தான் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா, அவர் தான் அந்த ஆடியோ புக்கில் அந்த புக்கை வந்து அப்துல் கலாம் வாய்ஸ் பைன் வாய்ஸை வந்து எல்லாமே அவர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஒன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிரீஷ் கர்னாட். ஓகே, இவரோட அவார்ட்ஸ், இவரோட முக்கியமான பிளேஸ், இவரோட டைரக்டர்ஸ், இவரோட ஃபிலிம்ஸ், இவரோட ரொம்ப யூனிக் திங்ஸ் இன் ஹிஸ் பயோகிராஃபி. தீஸ் ஆர் ஆல் அபவுட் கிரீஷ் கர்னாட். Okay, any doubt? Shall we go into play? Okay. Shall we go into the play? Okay, ma'am. Thank you. So, as I said earlier, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகே ராமானுஜன் அவரோட டியூட்டர் வந்து 2 ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருக்காரு. ஈவன் யூ வில் see here. ஓகே, அந்த அந்த டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் பேஜே இப்படி தான் வரும். ஃபார் ஏகே ராமானுஜன் ஃப்ரெண்ட் குரு ஹீரோ அப்படின்னு சொல்லி டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, ஸோ திஸ் நாகமண்டலா அஸ் இதோட சப்டைட்டில் வந்து பிளே வித் கோப்ரா. ஓகே, நாகமண்டலா பிளே வித் கோப்ரா. இது வந்து எழுதப்பட்டது 1988ல. இது வந்து ஒரு இந்தியன் ஃபோக் டேல்ஸ். ஓகே, 2 டேல்ஸ். இது ஆக்சுவலி அவரோட ஓன் ஸ்டோரியும் கிடையாது. ஏகே ராமானுஜனுக்கு ஏதோ ஒரு ஃபோக் டேல்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் கேட்ட ஃபோக் டேல்ஸை வந்து கலெக்ட் பண்ண ஃபோக் டேல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த இந்தியன் ஃபோக் டேல்ஸ் 2 டேல்ஸ் கலெக்டட் பை ஏகே ராமானுஜன், அதை பேஸ் பண்ணி தான் இந்த நாகமண்டலம் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னடா ஃபிலிமா 1997ல அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு ஃபிலிமா. ஓகேவா, ஸோ அதை வந்து டிஎஸ் நாகபரணா அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாட்டி கதை மாதிரி. ஓகே, ஒரு உமன் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்னேக்கை வந்து ஹஸ்பண்டுன்னு நினச்சி வாழ்ந்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னடால எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. பட் இந்தியால வந்து நம்ம வந்து அவங்க யூசுவலா வந்து ப்ளே வந்து போடையில அந்த அவங்களோட ஓன் லாங்குவேஜ். ஸோ கன்னட பீப்புள்ஸா பார்க்குறாங்கன்னா தே வில் பெர்ஃபார்ம் தட் ஒன்லி இன் கன்னடா. ரைட். பட் இத வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பிரசன்ட் பண்ணாங்கன்னா, குதிரை தியேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 16 ஜூலை 1993ல தான் இத வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, குதிரை தியேட்டர்ல தான் இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நாகமண்டலா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து 1993ல தான் குதிரை தியேட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வரக்கூடிய கேரக்டர் லிஸ்ட் ரொம்ப கம்மி தான். ஓகே, ராணி ஷீ இஸ் அ ஹீரோயின் ஆஃப் த பிளே. ஸோ ஹூ இஸ் அ விக்டிம் ஆஃப் திஸ் பிளே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்பண்ணா. அப்பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேரக்டரா வருவார். ஓகேவா, அப்பண்ணாங்கிறது நீங்க வந்து இத தியேட்ரிக்கல் பிளே. ஸோ உங்க மைண்ட்ல தியேட்டரா வந்து வச்சுக்கோங்க. அப்பண்ணான்னு சொல்லி ஒரே ஒரு ஆக்டர் தான் நடிப்பான். ஆனா அந்த அப்பண்ணாவே
டபுள் நம்ம வந்து எப்படி சொல்றோம்? நம்ம டபுள் ஆக்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மாரி அப்பண்ணாவாவே அவனும் நடிப்பான். அந்த சேம் ஆக்டர் ஆக்ட் அஸ் அ நாகா. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு யார் அப்பனா, யாரு நாகான்னு தெரியாம போயிறக்கூடாதுங்கிறக்காக, அவங்க வந்து அந்த நாகாவா வரவன நாகான்னு சொல்லி, அந்த நாகம் வந்து அப்பனாவா மாறுவான்ல, அதுக்கு வந்து நாகான்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த தியேட்டர்ல, இந்த பிளேல அப்பண்ணாங்கிற ஆக்டர் டபுள் ஆக்ஷனா நடிச்சிருப்பான். அடுத்து குருதவா, அடுத்தது கப்பண்ணா, அப்பண்ணா, கப்பண்ணா பார்த்துக்கோங்க. அடுத்து மேன், ஸ்டோரி, ஃப்ளேம்ஸ். ஏன்னா ஸ்டோரி வந்து ஒரு கேரக்டரா இருக்கு இதுல. ஃப்ளேம்ஸ் ஒரு கேரக்டரா இருக்கு. என்னடா ஃப்ளேம்ஸ்ல குடுத்துருக்கீங்க? ஃப்ளேம்ஸுங்கும்போது அந்த தீபத்துல வந்து வரும் பார்த்தீங்களா? ஒளிச்சுடர். தட்ஸ் கால்டு ஃப்ளேம்ஸ். ஸோ அந்த ஃப்ளேம்ஸ்லாம் வந்து இதுல ஒரு கேரக்டரா வரும். அப்புறம் வில்லேஜ் எல்டர்ஸ். இதுதான் வந்து முக்கியமான கேரக்டர் லிஸ்ட். ஓகேவா? அப்புறம் டாக் வரும் இதுல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் கேரக்டர் லிஸ்ட் ஆஃப் நாகமண்டலா. முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ராணி, குருதவா, கப்பண்ணா, அப்பண்ணா. இவங்க 4 பேரையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, ஆஸ் ஐ செட் ஏர்லியர் அந்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, டெடிகேஷன் குடுத்து தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஃபார் ஏ.கே. ராமானுஜன் ஃப்ரெண்ட், குரு, ஹீரோ அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சம்மரி படிச்சிருந்தோம்னா, நம்ம ஜெனரலா என்ன சம்மரி படிச்சிருப்போம்? நாகமண்டலால வந்து ஒரு ரூட் அத வந்து அரைச்சு அவ ஹஸ்பண்டுக்கு குடுக்க பாப்பா ராணி. பட் அவன பயத்துல வந்து அத கொண்டு போய் ஒரு ஆண்ட் ஹில்ல ஊத்திருவான். அத வந்து ஸ்னேக் குடிச்சு வசியமாகி அவ கூட வாழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அத வந்து அவளோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சு, அவள வந்து ஊர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும்போது, அவ வந்து அதுக்காக வந்து, "இல்ல, இல்ல நான் அத வந்து தப்பு பண்ணல. ஐ அ ஐ அம் வந்து ஒரு சேஸ்ட் சேஸ்ட் உடைய வுமன். ஓகே. சேஸ்ட் வுமன்" அப்படின்னு சொல்லி, அவ வந்து அத வந்து ப்ரூவ் பண்ணுவா. லேட்டர் ஹர் ஹஸ்பண்ட் ஹேவ் அ சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஸ்டார்ட் டூ லிவ் டுகெதர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா ப்ளே வந்து அப்படி ஆரம்பிக்க கிடையாது. ஓகே. தட்ஸ் அ ப்ளே. பட் இட்ஸ் அ ப்ளே வித்தின் அ ப்ளே. ஓகேவா? நாம இப்ப பார்க்குற நாகமண்டலாங்கிற கதையே ஒரு ப்ளே வித்தின் அ ப்ளே. ஸோ ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங் ப்ளே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ப்ரொலாக் வந்து பார்த்துக்கோங்க. நாகமண்டலா ஹேவ் அ ப்ரொலாக். ஓகே. ஸோ ப்ரொலாக் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஒரு பாழடைஞ்ச டெம்பிள். ஓகே. நல்ல பாழடைஞ்ச டெம்பிளோட இன்னர் சாங்டம் அப்படிங்கும்போது, நம்ம அந்த உள்ள போவோம்ல, அந்த அந்த கருவறைக்கு மின்னாடி அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஆ அதுதான் லொக்கேஷன். ஓகே. தியேட்டர்ல வந்து அந்த ஸ்டேஜ செட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த ஐடல். ஓகே. அந்த தெய்வ சிலை வந்து உடைஞ்சு போய் இருக்கு. அப்ப வந்து இத வந்து இதுக்கு மின்னாடி அதாவது அந்த உடைஞ்சு போய் இருக்கிற அந்த சிலைகள வச்சு நம்மனால கண்டே பிடிக்க முடியாது. அது என்ன தெய்வம்னு கூட நம்மனால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப ஃபுல்லா உடைஞ்சு போய் கிடக்குது. இது வந்து நைட் டைம். ஓகே. இந்த ப்ளே ஸ்டார்ட் ஆகுற டைமிங் வந்து நைட் டைம். ஸோ மூன்லைட் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எப்படி வந்து சூரியன் வந்து ஈஸ்ட்லேருந்து எந்திரிக்குமோ, அதே மாரி தான் மூணும் எந்திரிக்கும். ஓகே. ஸோ மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட லைட்ட வந்து பிரகாசமா குடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மூன்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்பிள்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ அப்பதான் வந்து அந்த டெம்பிள்குள்ள அந்த லைட்டிங் உள்ள போக போக, யூ வில் சீ எ மேன் சிட்டிங். ஓகேவா? அந்த ஒரு மேன் வந்து அந்த டெம்பிள்ல உட்கார்ந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு லாங் சைலன்ஸ். ஏன்னா, அந்த மேன தவிர அந்த டெம்பிள்ல யாருமே கிடையாது. அந்த டெம்பிள சுத்தி யாருமே கிடையாது. இது வந்து ஒரு ஊரோட ஓரத்துல இருக்கக்கூடிய யாருமே வராத இடம். யாரோட நினைவிலுமே இருக்காத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். அங்க ஒரு ஒரு மேன் உட்கார்ந்திருக்கான். ரொம்ப சைலன்ஸா இருக்கு. திடீர்னு அவன் கண்ண ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மறுபடியும் க்ளோஸ் பண்றான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து அவனோட ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஐலிட் ஓப்பன் பண்ணுவோம்ல, 4 ஃபிங்கரையும் கட்ட விரலையும் வச்சுக்கிட்டு, கட்ட விரலும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபிங்கரையும் வச்சு நம்ம நம்ம தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னு நம்ம ஐலிட்ட ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, ஐலாஷ புடிச்சு மேல இழுத்து. ஸோ அந்த மாரி அவன் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறமா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து அதெல்லாம் வந்து பண்ணிட்டு, மறுபடியும் வந்து ரொம்ப டயர்டான ஒரு ஃபேஸ்க்கு போயிட்டான். அவன் கீப் ஆன் யான் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொட்டாவி விட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா வந்து ஐயோ! ஐயோ! தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவனோட 2 சீக்ஸ்லயுமே ரொம்ப வேகமா வந்து தலையாட்டுறான். அப்புறம் சீக்ஸ்ல அடிச்சுக்கிறான். அப்புறமா வந்து இப்ப ஆடியன்ஸ் கிட்ட அவன் திரும்புறான். ஓகே. திரும்பிட்டு அவன் சொல்றான். நான் ஆடியன்ஸ் கிட்ட இப்ப அவன் பேசுறான். அந்த மேன் ஹஸ் டைரக்ட்லி அட்ரஸ்ட் டூ த ஆடியன்ஸ். தட்ஸ் வாட் தியேட்டரிக்கல் பிளே. இப்படிதான் வரும். ஓகே. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட பேசுறான். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துருவேன்னு நினைக்கிறேன். ஐ மே பி டெட் வித் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாவே இருக்கான். ஓகேவா? அப்புறமா அவனே சொல்றான். நீங்க ஐ அம் நாட் டாக்கிங் ஆஃப் ஆக்டிங் டேட். நான் இறந்துருவேன்னா நான் நடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஆக்சுவலா இறந்து போயிருவேன்னு நினைக்கிறேன். உங்க கண்ணு முன்னாடியே நான் இறந்து போயிருவேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா ஒரு மெண்டிக்கன்ங்கிறவங்க யாசகம் வாங்குவாங்கல்ல, இந்த வழி வழியா போய் அவங்க. அவங்க வந்து சொன்னாங்க, "இந்த மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு நைட் ஆச்சு நீ ஃபுல்லா கண்ணு முழிச்சிருக்கணும். அப்படி பண்ணிட்ட அப்படின்னா, நீ வந்து உயிர் வாழ்ந்துருவ. இந்த மாசத்த மட்டும் அப்படி வந்து ஒரே ஒரு நைட் மட்டும் ஃபுல்லா கண்ணு முழிச்சு இருந்துட்டீன்னா,
உனக்கு வந்து நீ வந்து தப்பிச்சுருவ. அப்படி இல்லைன்னா இந்த மாசம் முடியும்போது நீ இறந்துருவ. அப்படின்னு சொல்லி அந்த மெண்டிக்கன் யாசகம் வாங்குறவர் சொல்லிட்டு போனாரு. அப்போ அது எனக்கு பெருசாவே தெரியல. இது என்ன ஒரு நைட்டு கண்ண முழிச்சிருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய வித்தையா? அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். பட் அது ராங். ஓகேவா? அது ஒரு வேள நம்ம தூங்கக்கூடாதுன்னு நெனச்சங்காட்டியும் என்னமோ தூக்கமா வருது. பெர்ஹாப்ஸ் டெத் மேக்ஸ் ஒன் ஸ்லீப்பி. ஒருவேள சாவு வர்றவங்களுக்கு இந்த மாரி ஸ்லீப்பியாவே இருக்குமோ என்னமோ? இவ்வளவுக்கு முன்னாடி கூட எனக்கு இவ்வளோ ஸ்லீப்பியா இல்ல. அவன் எப்போ வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா கண்ண முழிச்சிருக்குன்னு சொன்னாரோ, அதுக்கப்புறம் என்னால தூங்காம இருக்கவே முடியல. அவ்ளோ தூக்கம் வருது. இந்த மந்தோட எல்லா நைட்டுமே நான் தூங்கிட்டேன். என்ன அறியாமயே நான் தூங்கிட்டேன். இதுதான் வந்து இந்த மந்தோட கடைசி நாள். ஓகே. டுனைட் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ். இதுதான் என்னோட கடைசி சான்ஸ். ஸோ நான் எப்படியாச்சும் கண்ண முழிச்சிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்ல அப்டின்னா, நான் வந்து தூங்கிட்டேன் அப்டின்னா அவ்வளோதான். நான் வந்து இன்னைக்கு இறந்து போயிடுவேன். யூசுவலா வந்து மத்த நாள்ல வந்து அவரு வந்து கண்ண முழிச்சிருக்கணும், கண்ண முழிச்சிருக்கணுன்ட்டு அவர நெனச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், படிக்கணும்னே நெனைப்போம். அப்படியே நம்ம தூங்கிருவோம். ஆனா நம்ம கனவுல நம்ம படிக்கிற மாரி கனவு வந்திருக்கும். ஸோ நம்ம எழுந்து பார்க்கையில நம்ம கனவுல படிச்சோமா, நிஜமா படிச்சோமான்னே தெரியாது. அந்த மாரி அவரு வந்து நான் தூங்கக்கூடாது, தூங்கக்கூடாதுன்னு இருந்து, அவர் அறியாம அவரு தூங்கிர்றாரு. ஆனா அவரோட கனவுல அவரு முழிச்சிருக்கிற மாரியே கனவு வந்திருக்கு. ஸோ அத நம்பி ஓகே நம்ம முழிச்சிருக்கோம், முழிச்சிருக்கோன்னே அவர் அந்த நைட் ஃபுல்லா தூங்கிட்டாரு. இப்படியே வந்து அவரோட அந்த மந்த்ல இருக்கக்கூடிய எல்லா டேஸும் போச்சு. இன்னைக்கு தான் டுனைட் இஸ் ஹிஸ் லாஸ்ட் சான்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஆடியன்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்றாரு. ஸோ இன்னைக்கு தான் வந்து இந்த மந்தோட கடைசி நாள். இனிமே என்னோட லைஃப் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ ஏன் இப்படி வந்து நான் வந்து தூங்கி விழுகுறேன்னு தெரியல. இந்த ஒவ்வொரு நாளும் இந்த மாசத்துலேருந்து ஒவ்வொரு நைட்டும் நான் எப்படி தூங்குனேன்னு தெரியல. யாரு கண்டா பொங்கட்ட நான் பேசிட்டு இருக்க கூட நான் தூங்கிருவேன். அவ்வளோதான். நான் தூங்கிட்டேன்னா அவ்வளோதான். திஸ் இஸ் எண்ட் ஆஃப் மீ. ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறமா வந்து நான் கேட்டேன். அந்த யாசகம் வாங்குறவர்கிட்ட நான் வந்து கேட்டேன். மெண்டிகன் கிட்ட. "ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு விதி?" அப்படிங்காட்டி அவரு சொன்னாரு. "நீ வந்து நெறைய ப்ளே எழுதுவீல. ஸோ, அத வந்து ப்ளே எழுதி ஸ்டேஜ் பண்ணுவ. நல்ல ப்ளே எழுதி போட்டா பரவால்ல. ஆனா உன்னோட ப்ளேவ பார்க்க வர நெறைய குட் பீப்பிள்ஸ் எல்லாரும் உன் ப்ளேவ பார்த்து தூங்கி, அந்த மிசரபிள் சேர்ல அந்த உடைஞ்சு போன சேர்ல தூங்கி தூங்கி விழுகுறதும், இந்த பக்கம் அந்த பக்கம் விழுகுறதும்னு நீ வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணிட்ட. ஸ்லீப் ஓகேவா? உன்னோட அந்த ஒரு மோசமான ப்ளேவ வச்சு எல்லாரையும் வர வச்சு நீ வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணிட்ட. அதனால தான் உன் மேல வந்து இப்படி ஒரு சாபம் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த கர்ஸ் ஆஃப் டெத் அதனால தான் உனக்கு வந்து வந்திருக்கு. நீ ப்ளே போடுறங்கிற பேர் வழியில, நீ எல்லாரையும் எவ்வளோ கஷ்டப்படுத்துன. தூங்கி, தூங்கி விழுகுற மாரி. ஸோ அந்த மாரி, அதனால உனக்கு வந்து நீ தூங்காம இருக்கணும் ஒரு நைட் ஃபுல்லா அப்படிங்கிற ஒரு ஒரு கர்ஸ் ஆஃப் டெத் வந்து உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெண்டிகன் சொல்றாரு. அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஓ! அப்ப என்னோட ப்ளே வந்து நல்லா இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்புறமா சொல்றாரு, "டுனைட் மே பி மை லாஸ்ட் சான்ஸ்." ஓகேவா? இதுதான் என்னோட லாஸ்ட் நைட்டா இருக்கும். அதனால தான் எனக்கு பயம். ஏன்னா எங்க வீட்ல நான் வந்து ஒரு பெரிய ப்ளே ரைட் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவுங்க மின்னாடி என்னோட மோசமான ப்ளேனால நான் இறந்தேன்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால நான் என் வீட்ட விட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து யாருமே இல்ல. ரொம்ப நேம்லெஸ் அண்ட் எம்ப்டியா இருக்கு. இங்க நம்ம உயிர விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். என்னால வந்து என்னோட வீட்டாளுக முன்னாடி ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டரா இருக்கிற நான் அவங்க முன்னாடி இறந்து போகுறது வந்து எனக்கு வந்து அந்த தைரியம் இல்ல. ஸோ அதனால நான் இங்க ஓடி வந்துட்டேன். ஆனா நான் வந்து சொல்றேன் எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஸோ, ஆனா நான் வந்து எனக்கு வந்து சொல்றேன். ஆ நான் ஒரு வேள நான் வந்து இன்னைக்கு நைட்டு நான் தூங்கல அப்டின்னா, இன்னைக்கு மட்டும் நான் நைட்டு மட்டும் நான் தூங்காம இருந்துட்டேன் அப்டின்னா, இனிமே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். இனிமே நான் வந்து எந்த ஒரு ஸ்டோரியும் எழுத மாட்டேன். எந்த ஒரு ப்ளேவும் நான் எனாக்ட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு ப்ளேவ பத்தி நான் பேசக்கூட மாட்டேன். இன்னைக்கு மட்டும் நான் தாண்டிட்டேன்னா போதும். எனக்கு அத மட்டும் பண்ணிட்டேன்னா, இனிமே நான் அந்த அந்த தியேட்டர் பக்கமே மாட்டேன். நான் அந்த ப்ளேவ பத்தியும் பேச மாட்டேன். அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, ஃபீமேல் வாய்ஸஸ் எல்லாம் கேட்குது. டெம்பிளோட அவுட் சைட்ல கேட்குது. அவர் திரும்பி பார்க்குறாரு. வாய்ஸஸ்? இங்க யாரு பேசுறா? அதுவும் இந்த டைம் ஆஃப் நைட்ல? லைட்ஸ்? யார் வரா விளக்க புடிச்சுக்கிட்டு? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பில்லர் பின்னாடி போய் ஒளிஞ்சு நிக்கிறாரு. ஆனா பார்த்தா, வெறும் அந்த ஃப்ளேம்ஸ் மட்டும் அந்த டெம்பிள்குள்ள வருது. சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்களா அந்த ஃபீமேல் வாய்ஸஸ்ல வந்து ஒவ்வொன்னும் பேசிக்கிட்டு வருது. ஓகேவா? உடனே அவர் வந்து நம்மட்ட சொல்றாரு. "ஐ டோன்ட் பிலீவ் இட். என்னால நம்பவே முடியல. நேக்கட் லேம்ப் ஃபிளிக்ஸ் ஒண்ணுமே ஒண்ணுக்கு வந்து திரியே கிடையாது. ஒண்ணுக்கு லேம்பும் கிடையாது. யாரும் அத புடிச்சிட்டு வரல. எப்படி அது வந்து காத்துல பறந்து வருது? இஸ் இட் ஈவன் பாசிபிள்? இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி
அவரு வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாரு. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஆல்ரெடி ஃப்ளேம்ஸ் உள்ள வந்துச்சா, இன்னும் 2, 3 ஃப்ளேம்ஸ் வந்து பேசிக்கிட்டு அதுகளும் உள்ள வருது. ஓகே. ஸோ இப்ப ஃப்ளேம் 3 வந்து சொல்லுது, ஃப்ளேம் 1 கிட்ட. அ ஆல்ரெடி ஏன்னா ஃப்ளேம் 1 வந்து இப்ப மறுபடியும் உள்ள ஆல்ரெடி 1 வந்துருச்சா, 3 ஒரு ஃப்ளேம் வந்துச்சா, அந்த ஃப்ளேம் பின்னாடியே இப்போ 3 ஃப்ளேம் வந்திருக்கு. 3 ஆர் 4 ஃப்ளேம்ஸ். அந்த ஃப்ளேம்ஸ் வந்து இப்ப கேட்குறாங்க. "ஹலோ! வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீ என்ன எங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃப்ளேம் 1 வந்து சொல்லுது. என்னோட ஹவுஸோட மாஸ்டர் வந்து பயங்கரமான கஞ்சன். ஸ்கின் ஃபிலிம்னா கஞ்சன். ஓகே. ஸோ அவரு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அ அவரு வந்து என்னோட ஒய்ஃப் என் மாஸ்டரோட ஒய்ஃப் தான் எப்பவுமே வந்து பொருள் வாங்க போவாங்க. அவரு வந்து என் மாஸ்டரோட ஒய்ஃப் நெறைய பொருள் வாங்கிர்றாங்கன்னு சொல்ட்டு, இந்த தடவ நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாரு. போனவரு வந்து காச வந்து மிச்சம் பண்றேன்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிட்டாரு, குரோசரீஸ்ல வந்து அவரு வந்து ஆயில் வாங்கிட்டு வராம விட்டுட்டாரு. குஷ்பி ஆயில் வந்து வாங்கிட்டு வராம விட்டுட்டாரு. ஸோ, எனக்கு அப்புறமா வந்து குஷ்பி ஆயில் இல்ல. ஓகே. குஷ்பி ஆயில் இல்லாதங்காட்டி, பீனட் ஆயில் ஓகே கடலை எண்ணெய் இருக்குதுல்ல, அத வந்து ஊத்துனாரு. ஆனா, அது ரொம்ப நேரம் நிக்கல. சரி கேஸ்டர் ஆயிலயாச்சும் ஊத்தலான்னு பார்த்தா, அதுவும் தீர்ந்து போயிடுச்சு. ஸோ, ஆயில் இல்லாதங்காட்டி என்னைய சீக்கிரமா வெளிய அனுப்பிட்டாங்க. அவங்க போய் படுக்க போயிட்டாங்க. நானும் இங்க நேரமா வர்றக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சுருச்சு. அதனால நான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளேம் 1 சொல்லுது. அப்புறமா ஃப்ளேம் 2 கேக்குது. குஷ்பி ஆயில், பீனட் ஆயில் இதெல்லாமா உனக்கு ஊத்துறாங்க? நீ என்ன எங்கேயாச்சும் கடற்கரையில இருந்து வர்றியா? ஒண்ணுமே இல்லாம போறக்கு. என்னோட வீட்லலாம் கோகோனட் ஆயில் மட்டும் தான்ப்பா எனக்கு ஊத்துவாங்க. வேற எதுவும் ஊத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் 2 சொல்லுது. அப்ப வந்து ஃப்ளேம் 1 வந்து சொல்லுது. உனக்கு கோகோனட் ஆயில் ஊத்துறாங்க சரி. நான் வந்து என்னதான் எனக்கு குஷ்பி ஆயில் ஊத்துனாலும், பீனட் ஆயில் ஊத்துனாலும், நான் வந்து அட்லீஸ்ட் வந்து எப்படியாச்சும் இங்க வந்து டெய்லி வந்துர்றேன். உன்னோட ஃப்ரெண்ட் வருவானே கெரோசின் ஃப்ளேமு ஓகேவா? அவன எங்க காணா? அந்த சீமெண்ணெயில எரிவானே மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயில எரிவானே அவன எங்க இன்னும் காணா? ரொம்ப வருஷம் ஆச்சு அவள பார்த்து. அவ வந்திருக்காளா? அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் 1 வந்து கேட்குது. அப்புறமா ஃப்ளேம் 4 வந்து கேட்குது. ஓகேவா? மத்தவங்கலாம் எப்படியோப்பா! இனிமே நான் வந்து எப்பவுமே வெளிய வர்றது எனக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னையிலருந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க கோயிலுக்கு வருவேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளேம் 4 சொல்லுது. உடனே ஃப்ளேம் 1 அப்படியா? என்ன விசேஷம்? அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃப்ளேம் 1 அதுக்கு வந்து ஃப்ளேம் சொல்லுது. சொல்லு, சொல்லு அப்படின்னு சொல்லி அ அந்த மத்த ஃப்ளேம்ஸ்லாம் வந்து ஃப்ளேம் 4 வந்து சொல்லுது. உடனே ஃப்ளேம் 4 வந்து சொல்லுது. என்னோட மாஸ்டருக்கு வந்து ஒரு ஓல்டு வயசான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். எப்பவுமே அவங்களோட ஸ்டொமக் வந்து ப்ளோட்டட் ஓகேவா? ரொம்ப அன்ஈஸியா இருக்கும். அவங்களோட பேக் ஃபுல்லா வந்து நெறைய கொப்பளம் இருக்கும். அதனால இருமிக்கிட்டு அவங்க அவங்க வந்து படுத்தே கிடந்தாங்க. ஸோ, ஃபுல்லா வந்து பஸ், யூரின் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து நான் அவங்கள பார்த்துக்கிறக்காக நைட்டு ஃபுல்லா என்ன எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களும் வந்து தூங்கவே மாட்டாங்க. ஸோ, இப்படியே போயிட்டுருந்தது. அதனால எனக்கு வேற வழி இல்லாம என்னால இங்க வர முடியாம இருந்தது. ஆனா, இன்னைக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ, இப்போ எங்க வீட்ல வந்து மாஸ்டரும், அவரோட யங் ஒய்ஃப்பும் தான் இருக்காங்க. ஸோ, அவங்க 2 பேரும் இந்த மாரி பிரைவசி டைமுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. ஸோ, அதனால என்னைய வந்து சீக்கிரமா வெளிய அனுப்பிட்டாங்க. அதாவது சீக்கிரமா வெளிய அனுப்பிட்டாங்கன்னா, சீக்கிரம் விளக்க அணைச்சுட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளேம் 4 சொல்லுது. மத்ததெல்லாம் சிரிக்குது. உடனே வந்து ஃப்ளேம் 3 சொல்லுது. ஆ நீலாம் லக்கிப்பா. ஏன்னா வந்து உன்ன வந்து அவங்க வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல உன்னைய வெளிய அனுப்பிட்டாங்க. ஆனா என்னோட மாஸ்டர் இருக்காங்களே, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்க வச்சு அப்புறமா தான் அனுப்பி விடுறாங்க. எதெல்லாம் டார்க்ல வந்து பண்ணணுமோ அதெல்லாம் ஃப்ளேம்ஸ் எங்கள வச்சுக்கிட்டு விட்னஸ் பண்ண வச்சு எங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்படின்னு சொல்லி ஃப்ளேம் 3 சொல்லுது. ஸோ இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் நெறைய ஃப்ளேம்ஸ் வந்து ஜாயின் பண்ணுது. மறுபடியும் எல்லாரும் குரூப் ஆகுறாங்க, ரீகுரூப் ஆகுறாங்க, பேசிக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து இதெல்லாம் வந்து பில்லர் பின்னாடி மறைஞ்சு நிக்கிற மேன். ஓகே. அந்த மேன் வந்து நம்மகிட்ட சொல்றான். ஓகேவா? நானு கேள்விப்பட்டுருக்கேன். இந்த மாரி வந்து ஃப்ளேம்ஸ் எல்லாம் வந்து நைட் டைம் வந்து எங்கேயோ வந்து ஜாயின் பண்ணி பேசுவாங்க. எல்லாம் வந்து மீட்டிங் போடுவாங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்படின்னு சொல்லி அந்த மேன் வந்து நம்மகிட்ட சொல்றான், ஆடியன்ஸ் கிட்ட. அப்போ வந்து இன்னும் நியூ ஃப்ளேம்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகுது. ஓகேவா? மறுபடியும் ஃப்ளேம் 1 வந்து சொல்லுது. இன்னைக்கு லேட்டு. ஆல்ரெடி பாஸ்ட் மிட்நைட் ஆயிடுச்சு. இன்னும் நீ ஏன் இவ்ளோ லேட்டுங்காட்டி, உடனே வந்து நியூ ஃப்ளேம் வந்து சொல்லுது. இன்னைக்கு நெறைய விஷயம் நடந்துருச்சு எங்க வீட்ல. அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு. உடனே மத்த ஃப்ளேம்ஸ்லாம் "என்னாச்சு? என்னாச்சு? சொல்லு, சொல்லு" அப்படிங்கும். உடனே அந்த கடைசியா வந்து நியூ ஃப்ளேம் சொல்லுது. "என்னோட வீட்ல ஒரு ஓல்டு கப்பிள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அந்த அம்மா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, எல்லாத்தையும் கூட்டிட்டு, கிளீன் பண்ணிட்டு, ஆ எ எ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கிற ரூமுக்கு போனாங்க.
ஆனா, அவங்க வந்து அங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்க ரூமுக்கு போனா, அங்க வந்து ஒரு யங் வுமன் வந்து ஒரு நல்ல ரிச் நியூ சாரீல ஆ சாரி கட்டிட்டு அந்த அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்க ரூம விட்டு வெளிய வந்தா. ஸோ அத பார்த்தோனே என்னோட என்னோட மிஸ்டர்ஸ் அதாவது என்னோட அ ஓனர் அவங்களுக்கு வந்து பயங்கர இதாயிடுச்சு. ஸோ அ அந்த யங் வுமன் வந்து என்னோட மிஸ்டர்ஸ பார்த்தோனே அந்த வீட்ட விட்டு ஓடி போய் அந்த நைட்டுள்ள ஒளிஞ்சுட்டாங்க. என்னோட மிஸ்டர்ஸ்க்கு வந்து பயங்கர கோவம் அவங்க ஹஸ்பண்ட் மேல. "என்னடா என்ன உன் ரூம்ல இருந்து ஒரு யங் லேடி வெளிய வரா" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ தூங்கிட்டு இருந்த என்னோட மாஸ்டர போய் எழுப்பி கேட்டாங்க. அவரும் "எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தூங்கிட்டு தான் இருந்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. "நான் வீட்ல இருக்கையிலே இன்னொரு பொண்ண நீ கூட்டிட்டு வர்றியா?" அப்படின்னு சொல்லி ஒரே சண்டையா போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ ஃப்ளேம் சொல்லுது. உடனே அந்த ஃப்ளேம்ஸ் கேட்குது. ஆமா, சரி அந்த அந்த வுமன் யாரு? எப்படி அவ உங்க வீட்டுக்குள்ள வந்தா? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நியூ ஃப்ளேம் சொல்லுது. "இருடா அது ஒரு கதை" அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மிஸ்ட்ரஸ் அந்த ஓல்டு வுமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நெறைய ஸ்டோரி தெரியும், சாங் தெரியும். ஆனா யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்டோரிங்கிறது, சாங்கிறதும் நம்ம வந்து வழி வழியா எல்லார்கிட்டயும் சொன்னா தானே அடுத்தவங்களுக்கு போகும். ஆனா அவங்களே எல்லாமே வச்சுப்பாங்க. யாருக்கும் எந்த ஸ்டோரியும் சொல்ல மாட்டாங்க. எந்த பாட்டையும் பாட மாட்டாங்க. இந்த ஸ்டோரியும், சாங்கும் அவங்களுக்குள்ளேயே இருந்து, எல்லாம் வந்து நசுங்கி, சோக் ஆகி, எல்லாம் புதைஞ்சு போய் பிரிசன்ல கிடந்துச்சுங்க இவ்வளோ வருஷமா. இன்னைக்கு சாயந்தரம் என்னோட ஓல்டு வுமன் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கையில, அவங்க வந்து ஸ்னோரிங் ஓகேவா? கொரட்ட விட ஆரம்பிக்கும்போது, அவங்க வாய் ஓப்பன் பண்ணாங்க. அந்த டைமிங் பார்த்து, இவ்வளோ நாள் அடப்பட்டு கிடந்த அந்த ஸ்டோரியும், சாங்கும் வெளிய ஓடி வந்து அந்த அட்டிக் ஓகேவா? மேல வந்து நம்ம அந்த ஷெல்ஃப் மாரி வச்சிருப்போம்ல, அதுல ஓகே. அதுல போய் ஒளிஞ்சுக்கிச்சு. நைட் டைம் எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம், இந்த ஓல்டு மேன் ஓகேவா? அந்த ரூம்ல ஓல்டு மேன் வந்து படுத்து தூங்கியிருக்காரு. அவரு தூங்குனதுக்கப்புறமா, அ வந்த அந்த ஸ்டோரியும், சாங்கும் என்ன பண்ணுச்சு, ஸ்டோரி வந்து ஒரு யங் வுமனா மாறிடுச்சு. சாங் வந்து ஒரு சாரியா மாறிடுச்சு. உடனே அந்த யங் வுமன் வந்து அந்த சாங்கா மாறுன சாரியா மாச்சுல, அந்த சாரி எடுத்து கட்டிக்கிட்டு வெளிய வந்துச்சு. கரெக்ட்டா ஓல்டு லேடி வந்தோனே, இந்த ஸ்டோரியும், சாங்கும் அந்த வீட்ல பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டு, புகைய கிளப்பி விட்டுட்டு, அது வந்து "என்னைய ஏன் இவ்வளோ நாள் ஒளிய வச்சிருந்த? இனிமே நீ நிம்மதியா ஒரு நைட்டு கூட தூங்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைய கிளப்பி விட்டு ஓடி போயிருச்சுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ ஃப்ளேம் சொல்லுது. உடனே ஃப்ளேம் 1 வந்து ஓ! அப்ப வந்து நீ வந்து ஸ்டோரி எதையாச்சும் வந்து போட்டு உள்ள முழுங்கணும்னு நெனச்சீன்னா, இந்த மாரிலாம் நடக்குமா? அப்படின்னு. அப்புறம் எல்லா ஃபிலிம்ஸும் வந்து பேசிக்குது. சரி, ஆமா, சரி அந்த ஸ்டோரியும், சாங் எங்க போச்சு? அவங்களுக்குலாம் இது என்னன்னே தெரியாது. இவ்வளோ நாள் அந்த ஓல்டு லேடியோட வாயிலேயே இருந்ததுக. எப்படி வந்து அவங்க இங்க இருப்பாங்க? அதுவும் இந்த டார்க்ல அப்படின்னோனே நியூ ஃப்ளேம் சொல்லுது. நான் இங்க வர வழியில அவங்கள பார்த்தேன். இங்க வர சொல்லியிருக்கேன். இங்க வந்துருவாங்க. அதான் அதான் வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூ ஃப்ளேம் சொல்லுது. இந்த ஸ்டோரி வித் த சாங் வருது பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ, இப்போ வந்து அந்த அந்த செட்டிங்க்குள்ள ஒரு ஸ்டோரி ஓகே. ஒரு வுமனா வந்து வருது. அந்த வுமன் வந்து நியூ கலர்ஃபுல் சாரி கட்டியிருக்காங்க. அந்த நியூ கலர்ஃபுல் சாரி இஸ் அ சாங் ஓகேவா? ஸோ அவங்க வந்தோனே மத்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போய் "வா, வா" அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஸ்டோரி போய் உட்காந்து ஓரமா வந்து உட்காந்துக்குச்சு ரொம்ப சோகமா. உடனே ஃப்ளேம்ஸ் எல்லாம் அத சுத்தி வந்து நின்னுக்குச்சு. நியூ ஃப்ளேம் வந்து உடனே கேட்குது. "ஏன் நீ வந்து இப்பதான் வெளிய ரிலீஸ் ஆயிட்டீல, இனிமே நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. ஏன் இவ்வளோ நீ சோகமா இருக்க? நாங்க எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கோம் ஹோல் நைட்டு. நீ எங்களோட ஜாலியா பேசிட்டு இரு" அப்படின்னு சொல்லி நியூ ஃப்ளேம் சொல்லுது. உடனே ஸ்டோரி சொல்லுது. "எனக்கு ரொம்ப தேங்க் யூ. நீங்க இவ்வளோ தூரம் என்னைய சேர்த்துக்கிட்டத நெனச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரியில என்னை யாராச்சும் கேட்கணும். இல்லைன்னா நான் காணாம போயிடுவேன். ஆனா என்னோட ஸ்டோரிய கேட்கறது மட்டும் பத்தாது. நான் வந்து சொ சொ சொல்ற ஸ்டோரி என்னோட ஸ்டோரி பாஸ் ஆகணும். மத்தவங்க கிட்ட பாஸ் ஆகணும். அப்பதான் நான் வந்து உயிரோட இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி சொல்லுது. உடனே ஆனா உங்கனால என்னைய பாஸ் பண்ண முடியுமா? நீங்க உங்களுக்குள்ள தானே பேசிக்க முடியும். உங்கனால என்னைய வெளிய கொண்டு போக முடியாதுல்ல. அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி கேட்குது. அதுக்கு ஃப்ளேம்ஸ் இருந்துகிட்டு, "அது வேணா உண்மதான். நாங்க என்ன பண்றது? உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கூட, எங்கனால உன்னோட கதைய யார்கிட்டயும் சொல்ல முடியாதே!" அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளேம் சொல்லுது. அப்ப எல்லாம் வந்து, "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கையில, திடீர்னு அந்த மேன் பின்னாடி ஒளிஞ்சிருந்தார்ல, அவரு திடீர்னு வந்து பில்லர்லேருந்து எட்டி குதிச்சு வந்து, அந்த ஸ்டோரிய வந்து அவர் விரிஸ்ட் வச்சு புடிச்சுக்கிட்டாரு. பின்னாடி கட்டி பிடிச்சுக்கிட்டு, "நான் கேட்கிறேன். ஐ வில் லிசன் டூ யூ. நீ சொல்லு, சொல்லு" அப்படின்னு சொல்லி அந்த மேன் வந்து கத்துறாரு. உடனே வந்து ஃப்ளேம் எல்லாம் பயங்கரமா பயந்து போய் எடுத்தேன் பாரு ஓட்டன்னு எல்லாம் பாதி வரைக்கும் ஓடிட்டாங்க. ஸ்டோரியும் வந்து யார்றா அவன் பின்னாடி வந்து புடிச்சிட்டு இருக்கிறவன் மொரட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுது. எப்படியாச்சும் தப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. "ஹூ ஆர் யூ? லெட் மீ கோ. என்னைய விடு. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. உடனே மேன் வந்து சொல்லுது, "நான் யாரோவோ இருந்துட்டு போறேன். உனக்கென்ன?
உன்னோட ஸ்டோரிய நான் வந்து கேட்கணும். மத்தவங்க கிட்ட பாஸ் பண்ணணும் அவ்வளோதானே. நான் கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உன் ஸ்டோரிய கேட்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் நான் அந்த ஸ்டோரிய வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மேன் சொல்றான். உடனே வந்து ஸ்டோரி இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த அந்த லேடி, அதாவது அந்த ஸ்டோரியா இருக்கிற அந்த உமன் வந்து இப்ப ஸ்ட்ரகிள வந்து நிறுத்திட்டு, "நீ சொல்லுவியா? நீ எல்லார்கிட்டயும் என்னோட ஸ்டோரிய சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே மேன் இருந்துட்டு, "ஆமா, நான் கண்டிப்பா சொல்லுவேன்" அப்படிங்குது. "அப்படியா? சரி நீ கையெடு" அப்படின்னு சொல்லுது. உடனே அவன் ஆனா கை எடுக்கல. "நீ பயப்படாத, நீ கையெடு, நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஹி லெட்ஸ் ஹர் கோ. ஓகேவா? ஸோ அவன் கைய எடுத்துடுறான். அப்புறமா வந்து ஆனா ஸ்டோரி சொல்லுது. ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு. உடனே மேன் வந்து என்ன அப்படின்னு கேட்குறான். "நீ ஸ்டோரி மட்டும் கேட்கக்கூடாது. நான் சொன்ன மாரி நீ உன்னோட ஸ்டோரிய வேற யார்கிட்டயாச்சும் நீ சொல்லணும்" அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லுது. உடனே மேன் இருந்துகிட்டு, "அ நான் உயிரோட இருந்தேன்னா நான் வந்து சொல்றேன். ஆ ஆனா வந்து ஐய்யய்யோ! நான் பாட்டுக்கு ஆனா நான் உயிரோட இருந்தா நான் வந்து ஆம் நான் ஒரு ப்ராமிஸ் எடுத்துட்டேனே! நான் உயிரோட இருந்தா இனிமே நான் யாருக்கும் கத சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் எடுத்துட்டேனே! அப்படிங்கிற மாரி எனக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருக்கே!" அப்படின்னு சொல்லி அந்த மேன் சொல்றான். உடனே வந்து ஸ்டோரி இருந்துகிட்டு, "அப்போ நான் வந்து உன்கிட்ட வந்து நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லுது. அப்புறமா வந்து மேன் என்னங்கிறான், "சரி நீ சொல்ற மாரி நான் வந்து பா ஷேர் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன்" அப்படின்னு சொல்லி அந்த மேன் கேட்குறான். "என்ன கண்டிஷன்?" "நீ சொல்ற ஸ்டோரியில நான் இன்னைக்கு தூங்கக்கூடாது. இன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம தூங்காம இருந்தா தான் நான் உயிரோட இருப்பேன். அப்பதான் உன்னோட ஸ்டோரிய நான் மத்தவங்களுக்கு பாஸ் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியுங்காட்டி" உடனே ஸ்டோரி சொல்லுது. "அது வந்து என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாதுப்பா. எங்கனால ஸ்டோரினால ப்ராமிஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா ஸ்டோரி கேட்டு எல்லாரும் தூங்க தான் செய்வாங்க. நான் எப்படி நீ தூங்காம இருப்பேன்னு என்னால ப்ராமிஸ் பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி அந்த ஸ்டோரி வந்து சொல்லிடுது. அப்ப சரி, "சரி நான் பார்த்துக்கிறேன் விடு" அப்படின்னு சொல்லிட்டு, மேன் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு, "ஓ! நோ, 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 நோ. ஐய்யய்யோ! எப்படி நான் இந்த ஸ்டோரிய சொல்ல முடியாதே வெளிய" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே வந்து ஸ்டோரி ஏன் அப்படிங்காட்டி, "நான் இப்ப தான் ப்ராமிஸ் பண்ணேன். இந்த மாரி நான் உயிரோட இருந்தா இனிமே நான் யாருக்கும் கத சொல்ல மாட்டேன். இனிமே இன்னொரு ப்ளே வந்து நான் நடத்தி பெர்ஃபார்ம் பண்ணி, இன்னொரு சாபத்த வாங்க நான் ரெடியா இல்ல" அப்படின்னோனே, ஸ்டோரி எந்திரிச்சுட்டு, "அப்ப சரி நான் கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி கெளம்புது. உடனே மேன் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல போவாத ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி, எனக்கு வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட திரும்புறாரு அந்த மேன். ஓகே. வேற வழியே இல்ல. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இந்த ப்ளே இப்ப வந்து நடத்துறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வேற சாய்ஸே இல்ல. ப்ளீஸ் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ப்ளே நல்லா இல்லைன்னா, பியர் வித் மீ. என்ன மன்னிச்சுருங்க. இது வந்து என்னோட மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்து. ஸோ, அதனால வேற வழியே இல்லாம உங்களுக்காக இந்த ப்ளேவ வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆவணும். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஸோ, கொஞ்சம் பொறுத்து இந்த ப்ளேவ வந்து பாருங்க. அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட்டா அட்ரஸ் பண்றாரு. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப வந்து அவரே கூப்பிடுறாரு. "மியூசிஷியன்ஸ் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்றாரு. மியூசிஷியன்ஸ் என்டர் ஆகுறாங்க. அவங்க எல்லாம் வந்து வந்து ஓரமா வந்து உட்கார்றாங்க. ஸ்டோரி அண்ட் த சாங் அவங்களும் வந்து வந்து உட்கார்றாங்க. ஸோ த்ரூ அவுட் த ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேனும் ஸ்டோரியும் அதாவது இந்த மேனும் அந்த ஸ்டோரியா இருக்க அந்த யங் வுமனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல ஓரமா நின்னுட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் பயந்து ஓடி போச்சுல்ல, அதெல்லாம் தூரமா நின்னு, அந்த டிஸ்டன்ஸ்ல நின்னு அந்த ஸ்டோரிய கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அந்த மேன் வந்து அந்த வுமனா இருக்கிற அந்த ஸ்டோரி கிட்ட, ஸ்டோரி ஆரம்பி. கோ ஆன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. திஸ் இஸ் த ப்ரோலாக். இ இஸ் இட் கிளியர்? எனி டவுட்? ஆம் ஐ கோயிங் டூ ஃபாஸ்ட்? யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்களேன். ஓகே மேம். ஆக்சுவலி நம்மளோட ப்ளேல வந்து பார்த்தீங்கன்னா, 4த் வால் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஓகே. 4த் வால் அப்படின்னா என்னன்னா, யூசுவலா வந்து ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? 1 வால், 2, 3 இப்படி இருக்கும். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் 4த் வால். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட ஆடியன்ஸுக்கும், பிளேயர்ஸ்க்கும் நடுவுல எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே இருக்காது. ஓகே. ஏன்னா வந்து நம்ம அந்த ப்ளே பார்ப்போம். பட் ஆனா இன்விசிபிளா இருக்கும். என்னன்னா, நம்ம வந்து நாம வேற உலகத்துல இருப்போம். அந்த ப்ளேல நடிக்கிறவங்க வேற உலகத்துல இருப்பாங்க. ஓகேவா? யூசுவலா நம்ம ஷேக்ஸ்பியர் ப்ளேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே ஏலியனேஷன் எஃபெக்ட். ஷேக்ஸ்பியர் எந்த ஒரு இடத்துலயுமே ஆ ஆடியன்ஸ் கிட்ட வந்து டைரக்ட்டா பேசியிருக்க மாட்டாரு. ஓகேவா? ஸோ, இதுக்கு முன்னாடி இருந்த ரெஸ்டரேஷன் டிராமா பிளே ஆகட்டும், அகஸ்டன் பிளே ரைட்டர்ஸ் ஆகட்டும். ஸோ, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட்டா அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கலாம் வந்து ஒரு வேறு உலகத்தில இருக்கிற மாரி நடிப்பாங்க. நாம அந்த உலகத்த இங்க உட்காந்து பார்க்குற மாரி இருக்கும். தட்ஸ் கால்ட் இன்விசிபிள் ஃபோர்த் வால். ஓகேவா? பட் கிரீஷ் கர்னாட் அத வந்து உடைச்சு வந்திருக்காரு. ஓகேவா? அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
உடைச்சு அவர் ஆடியன்ஸ் கிட்ட டைரக்ட்டா பேசுறாரு. ஓகேவா? தட் நீங்க வந்து ஒரு அவங்க சொன்ன மாரி ஏலியனேஷன் எஃபெக்ட் ஓகேவா? தட் அந்த ஏலியனேஷன் எஃபெக்ட்ல எதுவும் இருக்கக்கூடாது. யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படிங்கிற மாரி அவர் வந்து டைரக்ட்டா ஆடியன்ஸ் கிட்ட பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்பதான் வந்து ஆக்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரொலாக். கதை வந்து போகுது. ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங் மாத்துறாங்க அந்த தியேட்டர்ல. ஒரு ஹவுஸோட ஃப்ரண்ட் டோர் வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அந்த ஹவுஸோட ஃப்ரண்ட் டோர் முன்னாடி ஒரு பெரிய யார்ட் ஒண்ணு இருக்கு. அதோட ரைட் சைடு வந்து ஒரு பெரிய ஆண்ட் ஹில் ஒண்ணு இருக்கு. இன்டீரியர் ஆஃப் த ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்க்குள்ள என்னலாம் இருக்குன்னா, ஒரு கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு. அப்புறமா வந்து நாம வந்து அந்த ராணி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்ரூம். அதுவும் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியுது. நம்ம வந்து ஆடியன்ஸ் இங்க உட்காந்து பார்க்கையில நம்மளுக்கு கிளியரா தெரியிற மாரி ஒரு செட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இப்ப ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்குது. ஓகே. ஒரு யங் கேர்ள் அவளோட பேர்லாம் முக்கியம் இல்ல. ஆ இவ வந்து அவளோட பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு டாட்டர். ஒன்லி டாட்டர். அதனால அவளோட பேரண்ட்ஸ் வந்து அவள வந்து ராணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. குயின் ஆஃப் த வேர்ல்ட் வைட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அவள வந்து ராணின்னு கூப்பிடுவாங்க. அவளுக்கு பெரிய லாங் ட்ரெஸ்ஸஸ், லாங் கூந்தல் ஓகேவா? முடி இருக்கு. ஸோ அவளோட ஹேர வந்து அவ வந்து நாட் பண்ணி போட்டானா, இந்த மாரி வந்து அவ வந்து முடிச்சு போட்டானா, ஒரு பிளாக் கிங் கோப்ரா வந்து அப்படியே சுருண்டு வந்து அவளோட அந்த முடிய ஃபுல்லா சுத்தி இருக்கிற மாரி இருக்கும். அவ்வளோ தடிமனா கெட்டியா இருக்கும். ஒருவேள அவளோட ஹேர வந்து லூஸா விட்டா அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவளோட கால்ல போட்டிருக்க கொலுசுல வந்து அந்த க க ஹேர் மாட்டும். அந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தா இருக்கும். ஸோ, அவளோட ரொம்ப பாசமான அவளோட அப்பா வந்து, அவளுக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஹஸ்பண்ட வந்து தேடுனாங்க. அ கண்டுபிடிச்சாங்க. அந்த யங் மேன் வந்து நல்லா ரிச்சான பெர்சன். பட் அவனுக்கு வந்து 2 பேரண்ட்ஸ் இல்ல. 2 பேரே இறந்துட்டாங்க. ஸோ, அப்பல்லாம் வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ, ராணிக்கு ஒரு 9, 10 வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அவ வந்து அவளோட வுமன்ஹுட் ஓகேவா? பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ற வரைக்கும் அவ அவளோட அம்மா, அப்பா கூட தான் இருந்தா. அவ பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி வுமன்ஹுட் ரீச் ஆனோனே, அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவள வந்து அவரோட வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஓகேவா? அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாம என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்றான். உடனே மேன் இருந்துகிட்டு, "அப்பன்னா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஓகே. அப்பன்னா இஸ் அ குட் நேம். அப்பன்னான்னு வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லி சொல்லிர்றது ஸ்டோரி. இப்ப அப்பன்னா என்டர் ஆகுறான். அந்த ஸ்டேஜ்க்குள்ள. ஓகே. இப்ப நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அந்த தியேட்டர்ல வந்து இப்ப அப்பன்னா என்டர் ஆகுறான். பின்னாடியே ராணி வந்து வரா. 2 பேரும் கையில மூட்டை வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பண்டில் ஆஃப் கிளாத்ஸ் வந்து எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்பன்னா வந்து அந்த ஃப்ரண்ட் டோர வந்து ஓப்பன் பண்ணி உள்ள போறான். இவளும் உள்ள போறா. உடனே அப்பா நான் வந்து கேட்கிறா ராணிகிட்ட, "எல்லா பண்டிலும் எடுத்துட்டு வந்துட்டியான்னு?" ராணி வந்து எடுத்துட்டு வந்துட்டேன்னு தலைய கீழ குனிஞ்சுட்டே சொல்றா. அப்ப சரி நான் நாளைக்கு மதியானம் வரேன். லஞ்ச் ரெடி பண்ணி வையி. நான் சாப்பிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றான். ராணிக்கு வந்து ஒண்ணும் புரியல. என்ன வந்தோம் வந்தோனே இப்படிங்கிறாரு. ஆனா அவன் வந்து அதெல்லாம் எதையுமே யோசிக்காம வெளிய போயிட்டு டோர வந்து வெளிய இருந்து அ லாக் பண்ணிட்டு அவன் போயிட்டான். இவ உடனே வந்து அந்த பண்டில்லாம் கீழ போட்டுட்டு அவ ஓடுறான். ஓகேவா அந்த டோர் கிட்ட போய் தள்ளி பார்க்கறா, இழுத்து பார்க்கறா. ஆனா அவளுக்கு அந்த லாக் பண்ணி இருக்கிறது அப்பதான் தெரியுது. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த விண்டோல வந்து வெர்டிகலா அந்த விண்டோ கிரில் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து வச்சுக்கிட்டு எட்டி பார்க்குறா. பட் அதுக்குள்ள அவ அவ வந்து போய் பார்க்கறக்கு முன்னாடியே அப்பன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டான். அவ வந்து கத்துறா, "லிசன் ஏங்க ஒரு நிமிஷம். லிசன் ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி கத்துறா. ஆனா, அவன் வந்து கேட்கறதாவும் இல்ல. ஆனா, இவளுக்கு என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ்டா வந்து நிக்கிறா. இவனால அழுவ கூட முடியல. அந்த வீட்ல போய் ஒரு கார்னர்ல போய் உட்காந்துக்கிட்டா. உட்காந்துட்டு அவ வந்து நெனச்சு பார்க்குறா. ஓகேவா? ஆ அவளுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறா. "என்ன இப்பதான் வந்தோம். அதுக்குள்ள நம்மள வந்து இப்படி வந்து அடைச்சு வச்சுட்டாங்க." அப்படின்னு அவ வந்து பேசுற வார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லவுட் ஆயிக்கிட்டே போகுது. அப்படியே வந்து அந்த லைட்ட வந்து டிம் பண்ணிக்கிட்டே போறாங்க அந்த தியேட்ரிக்கல் செட்டிங்ல. ஓகேவா? இப்ப நைட் ஆயிடுச்சு. இப்ப வந்து அவ வந்து ஒரு இல்யூஷன்குள்ள போயிட்டா ராணி. ஓகேவா? ராணி வந்து இப்ப வந்து கேட்கிறா. ஒரு ஈகிள் வந்து அவள தூக்கிட்டு போகுது. அப்ப வந்து அவ ராணிய வந்து அந்த ஈகிள் கிட்ட கேட்கிறா. "என்ன எங்க கூட்டிட்டு போற?" அப்படின்னு. அதுக்கு அந்த ஈகிள் சொல்லுது. உன்னை 7 கடல் 7 மலை தாண்டி நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். 7வது மலையில 7வது ஐலேண்ட்ல தான் என்னோட மேஜிக் கார்டன் இருக்கு. அங்க வந்து எமரால்டால ஆன ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அங்க உன்னோட பேரண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட தான் உன்னைய நான் கூட்டிட்டு போறேன். அப்படின்னு சொல்லி அந்த ஈகிள் வந்து சொல்லுது. அவங்க எனக்காக வெயிட் பண்றாங்களா? அப்ப சீக்கிரம் என்னைய அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. ஈகிள் வந்து அவள வந்து கூட்டிட்டு போகுது. அப்படியே அந்த இல்யூஷன்லேருந்து அப்படியே அவ தூங்கிட்டா. அப்படியே அ மொனகுறா. "ஓ அம்மா, ஓ அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து மொனகுறா. அப்புறமா வந்து இப்போ வெளிச்சம் அப்படியே அந்த தியேட்ரிக்கல் செட்டிங்ல இப்போ லைட் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ வந்து திடீர்னு பதட்டமா எந்திரிப்போம்ல, அந்த மாரி திடீர்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்த்துட்டு, போயிட்டு பாத்ரூம் போய் தண்ணி ஃபேஸ்ல போட்டு மூஞ்சி கழுவிட்டு, கிச்சனுக்கு வந்து குக் பண்ண ஆரம்பிச்சுடுறா. குக் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்பா நான் வந்துடுறான்.
அந்த ஃப்ரண்ட் டோர் லாக் ஓப்பன் பண்ணி உள்ள வரான். அப்ப வந்துட்டு அவன் டைரக்ட்டா பாத்ரூம் போயிட்டு குளிக்கிற மாரி வந்து மைமிங் நடிக்கிறது தானே அந்த மாரி மைம் பண்றான். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வரான். ஆக்சுவலி தியேட்ரிக்கல் செட்டிங்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இதெல்லாம் அவங்க நடிச்சு காட்டணும். ஓகே. இவங்க பேசக்கூடிய டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் லிசன் ப்ளீஸ். அப்புறமா வெல் தென் ஐ வில் பி இந்த மாரி மேன் ஸ்டோரின்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் அவங்க பேசுவாங்க. இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க நடிக்கக்கூடியது. ஓகே. தட்ஸ் வாட் தியேட்டரிக்கல் பிளே அண்ட் குளோசட் ட்ராமாக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகே. ஸோ, அப்ப வந்து வரான். வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவன் வந்து குளிக்கிற மாரி வந்து மைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது அது வந்து டைரக்ஷன்ல வந்து அவங்க குடுக்குற ஹிண்ட். ஸோ, அந்த ஆக்டர் என்ன பண்ணணும், குளிக்கிற மாரி நடிக்கணும். அதுக்கப்புறம் அவன் கிச்சனுக்கு வரான். வந்துட்டு உட்கார்றான் சாப்பிடறக்கு. இவளும் வந்து சாப்பாடு பரிமாறுறா. அப்ப வந்து அவ பேசுறா. "லிசன் ஏங்க" அப்படின்ட்டு. அப்புறமா வந்து "அ எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குங்க நைட்டு" அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே அப்பா வந்துட்டு, "அது எதுக்கு பயப்படுற? நீ மட்டும் தானே இருக்கிற. யார் உன்னைய வந்து ஃப த டிஸ்டர்ப் பண்ண போறா?" அப்படின்னு சொல்லிட்டு "சாப்பாடு வை" அப்படிங்கிறான். உடனே ராணி வந்து "ப்ளீஸ் நீங்க வேணாம். இங்க பாரு எனக்கெல்லாம் வந்து இப்படி பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. நான் சொன்னத நீ செய்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சுட்டு, "நான் நாளைக்கு வரேன். லஞ்ச் ரெடி பண்ணி வை" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய கழுவிட்டு, அவள உள்ள விட்டுட்டு அவன் வந்து கதவ சாத்திட்டு போயிர்றான். இது எல்லாத்தையுமே வந்து ராணி அந்த விண்டோ கிட்ட நின்னு பார்த்துட்டு இருக்கிறா. இப்படியே வந்து நாட்கள் போகுது. ராணி வந்து அந்த அந்த நம்ம வந்து எப்படி அந்த டைம் ஸ்லாப்ப காட்டுவோம். அந்த மாரி ராணி வந்து கிச்சனுக்குள்ள போறதும், குக் பண்றதும், அவளுக்குள்ள பேசிக்கிறதும் இப்படியே வந்து போயிட்டுருக்குது. ஓகேவா? ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ராணி வந்து ஓகே அதே மாரி அவ திருப்பியும் இல்யூஷன்குள்ள போயிட்டா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ராணி வந்து சொல்றா. அவளே அவளுக்கு கத வந்து சொல்லிக்கிறா. இப்ப ராணி வந்து அவளோட பேரண்ட்ஸ வந்து பார்த்து அவங்கள கட்டிப்புடிச்சு அழுக ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவ அவளுக்கு கிஸ் பண்ணா. ஆ அழுது வந்து இது பண்ணா. அப்புறமா நைட்டு வந்து நான் அவங்க 2 பேத்துக்கு நடுவுலயே வந்து படுத்து தூங்கிட்டா. இனிமே ராணி எதுக்குமே பயப்பட மாட்டா. அப்போ அவளோட அப்பா, அம்மா சொன்னாங்க, "டோன்ட் வொரி இனிமே உன்னைய நான் வந்து அங்க அனுப்ப மாட்டேன் அவங்க கூட." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி அவ வந்து அந்த கதைய சொல்றா. அவளே அவளுக்கு கதை சொல்லிக்கிறா. ராணி தான் சொல்றா. இங்க நீங்க நல்லா பார்த்துக்கணும். ராணி, ராணிக்கே வந்து கதை சொல்லிக்கிறா. நாம எப்படி ஒரு வெர்ஜ் ஆஃப் லோன்லினஸ்ல போயிட்டா, நமக்கு வந்து பேசுறதுக்கே யாரும் இல்லைன்னா, நாமளே நமக்கு பேசிப்போம்ல. அந்த மாரி ராணி இப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்கா. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து அவ வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு நடுவுல தூங்கிட்டு இருந்த ராணி, காலையில வந்து எந்திரிச்சு பார்க்குறா, ஒரு கோல்டன் ஆன்ட்லஸ் ஆன்ட்லஸ்னா மான். ஓகேவா? அந்த மான் வந்து நிக்குது. அவ ராணி வந்து கூப்பிடுது. ராணி, ராணின்னு கூப்பிடுது. ஆனா, அவ வெளிய போக மாட்டேங்கிறா. உடனே அது வந்து சொல்லுது, "நான் வந்து மான் இல்ல. நான் ஒரு பிரின்ஸு. நீ என் கூட தான் வரணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னு சொல்லி அவ அந்த ஸ்டோரி படிச்சுக்கிட்டே இருக்கா. ஓகேவா? அப்படியே அவ வந்து அவளுக்குள்ளேயே அவ சொல்லிட்டு, அவ அந்த அந்த அடுப்ப பார்த்துட்டு அவ அழுக ஆரம்பிச்சுடுறா. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செட்டிங்ல வந்து இப்போ புது கேரக்டர்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப வந்து கப்பண்ணா. ஓகே. ஸோ, இப்ப வந்து அப்படியே வந்து தியேட்டர் வந்து எங்க மூவ் ஆகுதுன்னா, ஸ்ட்ரீட்டுக்கு மூவ் ஆகுது. அங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அவுட் சைட் த ஸ்ட்ரீட் அந்த தெருவுல கப்பண்ணா வந்து வரான். ஓகே. ஹி இஸ் அ கப்பண்ணா. ஓகே. ஸோ ஒரு யங் 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். அவனோட ஷோல்டர்ல குருதவா, ஓகே. குருதவாவ வந்து கேரி பண்ணிட்டு வரான். ஸோ ஷி இஸ் ஹிஸ் மதர். ஓகே. ஷி இஸ் பிளைண்ட் அண்ட் இவன் வந்து ஒரு ஏர்லி 20ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ இப்ப வந்து இந்த கப்பனா வந்து அவன் மதர் கிட்ட கேட்கறான். "மதர் ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அடுத்தவங்க லைஃப்குள்ள எதுக்கு எப்ப பார்த்தாலும் மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறீங்க? அதுவும் காலையில எந்திரிச்சோனே வேலையே இதுதானா?" அப்படின்னு சொல்லி கப்பன்னா கேட்கறான். அந்த அப்பன்னாலாம் வந்து மனுஷனே இல்ல. அவன்ட்ட போய் மனுஷன் பேசவே முடியுமா? அவன் வந்து ஒரு வைல்டு பீஸ்ட்டா, ரெப்டைலா பொறக்க வேண்டியவன், மனுஷனா பொறந்துட்டான். வள்ளு வள்ளுன்ட்டே இருப்பான் யாரு போனாலும். அவனால மத்த பீப்பிள்ஸ பார்த்தா கூட தாங்க முடியாது. எதுக்கு அவன் வீட்டு பிரச்சனையில நீங்க போய் தலையிட்டுக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கப்பனா வந்து குருதவா கேட்கறான். உடனே குருதவா சொல்றான், "என்னமோ அவன் எப்படியே இருந்துட்டு போறான். அவனோட அம்மா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவனோட அம்மாவும் நானும் ஒரு சிஸ்டர்ஸ் மாரி இருந்தோம். அவ வந்து இவன் பொறக்கும்போது இறந்துட்டா. அப்போ வந்து ஒரு புது டாட்டர் இன் லா வந்திருக்கா. அவளுக்கு வந்து ஒரு மாமியாரா இருந்து யாரும் சொல்றதுக்கு யாரும் இல்ல. அட்லீஸ்ட் நானாச்சும் அத வந்து செய்யணும்ல. அது இல்லாம, நீ வேற நேத்து வந்து சொன்னியே, இந்த மாரி அப்பன்னா வந்து அவனோட கான்குபைன் வீட்ல இருக்கா, அந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னீல, அதுலேருந்து எனக்கு ஒரு தூக்கமே வரல. இவனுக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் வந்துட்டாள, வீட்ல ஒரு ஒய்ஃப் இருக்காள, அப்படி இருக்கையில இவன் ஏன் கான்குபைன் வீட்டுக்கு இன்னும் போயிட்டுருக்கான்? அதனால நான் வந்து அத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி குருதபா சொல்றா. உடனே கப்பனா இருந்துட்டு, உங்கட்ட சொல்லியிருக்க கூடாது. நான் அப்பவே நெனச்சேன் உங்கட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு. இப்ப பாரு நீ உனக்கு தூக்கம் போச்சு, எனக்கு முதுகு வலி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கப்பனா சொல்றான். உடனே குருதவா இருந்துட்டு, "உன்னை யார் என்னை தூக்கிட்டு சுத்த சொன்னா? நான் உன்னைய கேட்டேனா? நான் இங்கேயே பொறந்து வளர்ந்தவ. எனக்கு கண்ணே தெரியட்டியும் என்னால எல்லா வழியும் கண்டுபிடிக்க முடியும்." அப்படின்னு குருதவா சொல்றா. உடனே கப்பன்னா இருந்துட்டு,
நான் டெய்லியும் வந்து கடவுள்கிட்ட லார்ட் ஹனுமான் கிட்ட ஜிம்னாசியம்ல இருக்கக்கூடிய லார்ட் ஹனுமான் கிட்ட நான் என்ன வேண்டிப்பேன் தெரியுமா? எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் குடுக்க சொல்லி, ரெஸ்ல் பண்றக்காகவோ, இல்ல வந்து சண்டை போடுறக்காகவோ இல்ல. உன்னையும் வந்து கடைசி வரைக்கும் நான் தூக்கி சுத்திட்டு போற அளவுக்கு எனக்கான தெம்பு, வலிமை குடு கடவுளே அப்படின்னு தான் நான் வேண்டுவேன். அப்படின்னு சொல்லி கப்பண்ணா சொல்றான். உடனே குருதேவா வந்து ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியும், தெரியும் அப்படின்னு சொல்றா. திடீர்னு வந்து கப்பண்ணா ஃப்ரீஸ் ஆயிட்டான். பேசிட்டு இருந்தவன், நடந்து போயிட்டு இருந்தவன் அப்படியே நின்னுட்டான். உடனே குருதவா கேட்கிறா, "என்னாச்சு? ஏன் நின்னுட்ட?" ஆனா அவன் எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப வந்து குருதவாக்கு பயமாயிருச்சு. "என்னாச்சு கப்பனா? ஏன் இப்படியே நின்னுட்ட?" அப்படின்னோனே கப்பனா சொல்றான், "ஒண்ணும் இல்லம்மா, அப்பண்ணாவோட வீடு வந்துருச்சு அதான்" அப்படின்னோனே குருதவா வந்துட்டு, "ஐயோ! நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். யார சொன்ன? அந்த ஒரு விட்ச் ஆர் ஃபேரி ஏதோ பேயோ, பிசாசோ ஏதோ சொன்னியே! அவ உன்னைய சுத்திக்கிட்டே இருக்கா. உன்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொன்னீல. ஒருவேள அவ தான் வந்துட்டாளோ! நான் பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. உடனே கப்பனா இருந்துட்டு, "அம்மா அவ பேயோ, பிசாசோவோ இல்ல. நான் எத சொல்ல வந்தாலும் நீ வந்து அவள பத்தி பேச வந்தா நீ கேட்க மாட்டேங்கிற. நான் அவள பத்தி நினைக்காத நேரம் நீ அவள பத்தி பேசி என்ன வந்து நீ அப்செட் பண்ற." அப்படிங்கிற மாரி கப்பனா சொல்றான். குருதவா இருந்துட்டு, "சரி, சரி விடு. அத வந்து நாம இனிமே பேச மாட்டா. நீ ஏன் இப்ப இங்க நின்னுட்ட அத சொல்லு." அப்படின்னு சொல்லி குருதவா கேட்கிறா. உடனே கப்பனா சொல்றான், "இல்ல அப்பன்னா வீட்ல யாரும் இல்லையாட்ருக்கே. வெளிய லாக் பண்ணியிருக்கே." அப்படின்னு சொல்லி கப்பனா சொல்றான். உடனே குருதவா வந்துட்டு, "அதுக்கு எப்படி வாய்ப்பு? அவன் வந்து அவனோட கான்குபைன் வீட்ல படுத்திருந்தாலும், பிரைடையுமா கூட கூட்டிட்டு போவான் அவன் ஒய்ஃபையும் கான்குபைன் வீட்டுக்கு." அப்படின்னு சொல்லி குருதேவா சொல்றாங்க. கப்பனா இருந்துகிட்டு, "யாரு கண்டா அவன் அத செஞ்சாலும் செய்வான்." அப்படின்னு சொல்றான். குருதேவா இருந்துட்டு, "ஆ ஒருவேள அவன் ஒய்ஃப வந்து அவன் பேரன்ட்ஸ் வீட்டுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டானோ? போய் விண்டோல போய் செக் பண்ணிட்டு வா." அப்படின்னு சொல்லி குருதேவா சொல்றான். உடனே கப்பனா இருந்துட்டு, "ஐயோ! நான்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன். யாராச்சும் என்னைய பார்த்துட்டா." அப்படின்னோனே குருதேவா இருந்துட்டு, "இப்ப நீ போறியா இல்லையா? நீ போயிட்டு என்ன பார்த்தேன்னு மட்டும் சொல்லிட்டு வா" அப்படின்னு "பார்த்தேன்னு மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்லி குருதேவா சொல்றான். உடனே கப்பனா வந்துட்டு, "நான்லாம் போமாட்டேன்" அப்படின்னோனே, குருதேவா அழுகுற மாரி, "எனக்கு மட்டும் கண் இருந்தா நான் உன்னையெல்லாம் இப்படி கேட்டுருப்பேனா? கடவுள் எனக்கு வந்து இப்படி ஒரு சாபத்த குடுத்துட்டாரே! எனக்கு கண் இல்லாதங்காட்டி தானே உன்னைய நான் கேட்கிறேன்" அப்படிங்கிற மாரி குருதேவா ரொம்ப டியர்ஃபுல்லா சொன்னோனே, கப்பண்ணா இருந்துட்டு, "சரி, சரி போறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு, கப்பண்ணா வந்து அந்த ஹவுஸ் நியர்ல வந்து போறான். போயிட்டு அந்த விண்டோக்குள்ள வந்து பார்க்குறான். ஹவுஸ் வந்து எம்ப்டியா இருக்கு. அன்னைக்கு அப்ப நான் சொல்றான், "அம்மா வீட்ல யாரும் இல்ல" அப்படின்னு என் குருதவா. "அது எனக்கு தெரியாதா? யாராச்சும் இருந்தாங்கன்னா எதுக்குடா வெளிய லாக் போடுறாங்க? ஏதாச்சும் கிளாத்ஸ் உள்ள காயுதான்னு பாரு. சாரி, ஸ்கர்ட் இல்ல மென்னோட கிளாத்ஸ் மட்டும் ஏதாச்சும் காயுதான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு குருதவா சொல்றான். உடனே கப்பனா இருந்துட்டு, "எனக்கு ஒண்ணுமே தெரியலையே" அப்படின்னு சொல்லி பேசுறான். அப்ப வந்து உள்ள இருந்து ராணி, "யாரு? யார் அது வெளிய?" அப்படிங்கிறா. உடனே கப்பனா இருந்துட்டு, "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து குருதவா தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். உடனே குருதவா பின்னாடி இருந்து தட்டுறான். "ஏய் நில்லுடா! நில்லு எங்க போற? ஏதோ பேய பார்த்த மாரி ஓடுற. நில்லுடா நில்லு" அப்படின்னோனே கப்பனா வந்துட்டு, "அம்மா வீட்ல யாரோ ஏதோ லேடி இருக்காம்மா" அப்படின்னோனே குருதேவா, "எனக்கு அது தெரியாதா? உள்ள உமன் தான் இருக்கான்னு. நாம அந்த உமன பார்க்கறக்காக தானடா வந்தோம். அப்புறம் ஏன்டா நீ ஓடுற?" அப்படின்னோனே கப்பனா இருந்துகிட்டு, "அம்மா ஏம்மா அவரு ஒரு ஒரு மேன் வந்து அவனோட ஒய்ஃப வந்து இப்படி லாக் பண்ணிட்டு போகணும்?" அப்படின்னு சொல்லி கப்பனா கேட்கறான். குருதேவா இருந்துட்டு, "சரி நீ சொல்லு. என்ன ரீசன்?" அப்படின்னோனே கப்பனா சொல்றான். அவன் வந்து அவனோட ஒய்ஃப் யாரோடயும் பேசிறக்கூடாது, பழகிறக்கூடாதுங்கிறக்காக தானே அவன் வீட்ல வச்சு பூட்டிட்டு போறான். அப்படின்னு சொல்லி கப்பண்ணா சொல்றான். அப்ப வந்து அதுக்குள்ள அந்த டைமிங்குள்ள ராணி வெளிய வந்து அந்த விண்டோ கிட்ட வந்து நின்னு, "யார் அது?" அப்படிங்கிறா. உடனே கப்பண்ணா வந்துட்டு, "அம்மா நம்ம போயிரலாம்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓடுறான். ஆனா குருதேவா வந்து கப்பண்ணாவ அடிச்சோனே அவன் வந்து கீழ போட்டான். "ஸ்டாப், ஸ்டாப்" அப்படின்னு சொல்லி குருதேவா சொல்றா. ராணி கிட்ட திரும்பி, "ஆ சைல்டு நில்லு அங்கேயே இரு, அங்கேயே இரு. இப்ப நான் வந்துர்றேன். நீ கீது வீட்டுக்குள்ள போயிறாத. இங்க இரு" அப்படின்னு சொல்லிட்டு கப்பண்ணாட்ட சொல்றான். "இங்க பாரு, அவன் வந்து அவனோட ஒய்ஃப வந்து ஒரு கேஜ்டு பேர்ட் மாரி லாக் பண்ணி வச்சிருக்கான். நான் கண்டிப்பா அவகிட்ட பேசியே ஆகணும். என்னைய கீழ இறக்கி விடுறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி குருதேவா கத்துறான். அதுக்கப்புறம் அவன் வந்து கீழ இறக்கி விடுறான். இறக்கி விட்டுட்டு, "இங்க பாரு, நான் அவகிட்ட பேசிட்டு தான் வருவேன். விருப்பம் இருந்தா நீ இங்க நில்லு. இல்லைன்னா நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி குருதேவா சொல்லிர்றா. கப்பனா வந்துட்டு, "சரி நான் அங்க வரமாட்டேன். நான் அந்த ட்ரீ கீழ உட்காந்துருக்கேன். சீக்கிரம் பேசிட்டு வா. அங்கேயே இருந்துகிட்டு ஏதாச்சும் காசிப் பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லி கப்பனா சொல்றான். குருதேவா இருந்துகிட்டு அதெல்லாம் கேட்காம, "டியர் கேர்ள்" அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்ட போறான். ராணி வந்து, "யாரு நீங்க?" அப்படிங்கிறா. குருதேவா இருந்துட்டு, "பயப்படாத. நானும் உன்னோட மதர் இன் லாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஸோ உன்னோட ஹஸ்பண்ட் பொறக்கறக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அப்பனாவும் என்னோட ஃப்ரெண்ட் மாரி தான். அவன் சாரி சன் சன் மாரி தான். பையன் மாரி தான். அவன் உள்ள இருக்கானா?" அப்படின்னு சொல்லி குருதேவா கேட்கிறான். ராணி வந்து, "இல்ல. எங்க உன் பேர் என்ன கண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "என்னோட பேர் ராணி" அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. குருதேவா இருந்துட்டு, "அப்பன்னா எங்க?" அப்படிங்காட்டி ராணி வந்து, "எனக்கு தெரியாது." "எப்ப வெளிய போனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து சாப்பிட்டு வெளிய போனவர் லஞ்சுக்கு. எப்ப திரும்பி வருவான்?" அப்படின்னு சொல்லி குருதேவா கேட்கிறா. "இப்ப லஞ்சுக்கு வருவாருன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னோனே,
குருதவா இருந்துகிட்டு, "யூ டோன்ட் மீன் அப்ப அவன் சாப்பிடறக்கு மட்டும் தான் லஞ்ச் டைமிங்ல மட்டும் தான் வீட்டுக்கு வரானா?" அப்படின்னு சொல்லி குருதவா கேட்கறான். "மத்த நேரம்லாம் நீ தனியா தான் இருக்கியா?" அப்படின்னோனே ராணி அழுக ஆரம்பிச்சுடுறா. உடனே வந்து "அழுகாத, அழுகாத. அ நான் வந்து உன்னைய அழுக வைக்கிறக்காக வரல. டெய்லியும் உன்ன இப்படி தான் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு போறானா?" அப்படின்னு சொல்லி குருதவா கேட்கறா. உடனே ராணி இருந்துட்டு, "ஆமா. நான் இங்க வந்த நாள்லேருந்து என்னை இப்படி தான் பண்ணிட்டு இருக்க. உன்னை இது அடிக்கிறானா? உன்னை இது மோசமா ட்ரீட் பண்றானா?" ராணி வந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல." அப்படின்னோனே, "டஸ் ஹி உன்கிட்ட பேசுறானா?" ஆ, பேசுவாரு. ஆனா வந்து என்ன கேட்கிறோமோ, அத தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு. "இத செய், அத வை, சாப்பாடு போடு" இத மட்டும் தான் சொல்லுவாரே தவிர, மத்தபடி அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அப்படின்னு ராணி சொல்றா. உடனே குருஜா இருந்துகிட்டு, "யூ மீன் நான் அத சொல்ல வரல. ஹேஸ் ஹி ம் அவன் வந்து" அப்படிங்கிற மாரி குருதவா சொல்றா. ராணி இருந்துட்டு, "அவர தவர அதுக்கப்புறம் நான் பார்க்குற ஆள் நீங்க தான். எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குது. என்கிட்ட பேசுற கூட யாருமே இல்ல. இதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட பேசுறதே அப்டின்னா. குருதவா இருந்துட்டு, பேசுறதுன்னா நான் அத கேட்க கிடையாது. உன்னோட ஹஸ்பண்ட் ஏதாச்சும் உன்னைய டச் பண்ணியிருக்கானா? ஐயோ! நான் எப்படி கேட்பேன்? இது கூட உனக்கு புரியலையே! கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இல்ல உன்னோட ஆன்டி யாராச்சும் இது உனக்கு சொல்லிக் குடுக்கலையா? அப்டின்னோனே, ராணி சொல்றா, எங்க அம்மா வந்து நான் வந்து மெச்சூர்ட் ஆனதுலருந்து அதாவது நான் வந்து பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணதுலருந்து எங்க அம்மா அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டோட இங்க வர்ற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ கூட அழுதுட்டு தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ராணி அழுக ஆரம்பிச்சுடுறா. குருதவா இருந்துட்டு, "சரி நீ அழுகாத. இனிமே அழுது எந்த ஒரு இதுவும் இல்ல. அழுகாத. இங்க வா பக்கத்துல வா." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உன்னைய வந்து டச் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஐஸ் எல்லாமே என்னோட ஃபிங்கர்ஸ்ல தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, ஆ குருதவா வந்து அவளோட கை வச்சு ராணியோட ஃபேஸ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அப்படியே வந்து ஃபீல் பண்றா. ஃபீல் பண்ணிட்டு சொல்றா, "ஐயோ! எவ்ளோ அழகான குழந்தை நீ. உன்னோட இயர்ஸ்லாம் ஹைபிஸ்கஸ் மாரி இருக்கு. செம்பருத்தி மாரி இருக்கு. உன்னோட ஸ்கின் வந்து ஒரு யங் மேங்கோ லீவ்ஸ் மாரி இருக்கு. லிப்ஸ்லாம் வந்து சில்க் மாரி இருக்கு. இப்படிப்பட்ட உன்ன விட்டுட்டு அந்த அப்பன்னா, எ உன்னைய வந்து இப்படி வீட்ல தனியா விட்டுட்டு அவன் போனான்." அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. ராணி வந்து, "எனக்கு நைட் ரொம்ப பயமா இருக்கு. நான் தூங்குறதே இல்ல. நான் எப்பவுமே வந்து எங்க வீட்ல அப்பா, அம்மா நடுவுல தான் தூங்குவேன். ஆனா, இங்க தனியா தூங்க ரொம்ப பயமா இருக்கு. குருதவா எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். என்னோட அப்பா, அம்மாட்ட சொல்லிவிட. நான் அவங்க வந்து என்னைய கூட்டிட்டு போகட்டும். நான் வந்து சாவலான்னு நெனச்சா கூட, நான் போய் கிணத்துல குதிக்கிற கூட வழி இல்லாம என்னைய பூட்டி வச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. உடனே குருதவா, "ச்சே! ச்சே! அப்படிலாம் பேசாத. நான் மத்ததெல்லாம் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்திருக்காங்கல்ல, குருதவாவோட பையன் கப்பண்ணா அவன கூப்பிடுறான். "சன், சன்" உடனே கப்பண்ணா வந்து, "என்ன?" அப்படிங்காட்டி, "இங்க வாங்குறேன்." "நான் வரமாட்டேன். நீ வா, இங்க வா" அப்படின்னோனே, "நான் கண்டிப்பா வரமாட்டேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேன்ல" அப்படின்னோனே, குருதவா, "வருவியா? மாட்டியா?" அப்படின்னோனே, வரமாட்டேன். சரி இரு நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, குருதவா வந்து அவளோட கப்பண்ணாவ நோக்கி போறான். போயிட்டு, "வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போனீன்னா, கேட்டில் ஷெட் அந்த ஆட்டு அ ஷெட் இருக்கும். அதுக்கோட லெஃப்ட் கார்னர் அங்க வந்து பாத்த அப்டின்னா, பில்லருக்கு பின்னாடி ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஆமா, பில்லருக்கு பின்னாடி ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அங்க ஒரு ஓல்டு டின் ட்ரங்க் இருக்கும். அதுல எடு. அதுல நெறைய இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பண்டில் ஆஃப் கிளாத் ஒரு கிளாத்த வச்சு முடிச்சு ஒண்ணு இருக்கும். அத மட்டும் அன்டை பண்ணு. அத வந்து விரிச்சு பாரு அதுக்குள்ள ஒரு வுட்டன் பாக்ஸ் இருக்கும். ஓகே ஒரு வுட்டன் பாக்ஸ் இருக்கும். அந்த வுட்டன் பாக்ஸோட ரைட் சைடு ஒரு கோகனட் ஷெல் ஓகேவா? கோகனட் ஷெல்னா நம்ம தேங்கா மூடி சொல்லுவோம்ல. ஸோ அத வந்து ஒரு பேப்பர்ல வச்சு மூடியிருப்பாங்க. அத வந்து பேப்பர விரிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல 2 ரூட்ஸ் இருக்கும். அது 2யும் எடுத்துட்டு வா! அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. உடனே கப்பனா வந்துட்டு உப்பவா? அப்படின்னோனே, ஆமா போய் எடுத்துட்டு வா! அப்பா வரக்கு முன்னாடி வந்துரு அப்படின்னு சொல்றா. உடனே கப்பனா, அம்மா சொல்றத கேளு. அவங்க இது நம்மள பார்த்துட்டா, வேஸ்ட் பண்ணாத டைம போ ஓடு அப்படின்னோனே, அவன் சொல்லிட்டு இவ வந்து திருப்பியும் ராணிய பார்க்கறக்காக அந்த வீட்டுக்கு போறா. ஆர் யூ ஸ்டில் தேர்? ஏன்னா, இப்ப குருதவ கண்ணு தெரியாதுல்ல. ஸோ, அதனால ராணி அங்க நிக்கிறாளான்னு எப்படி தெரிஞ்சுப்பா? "இன்னும் இங்க தான் இருக்கியா ராணி?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ராணி "ஆமா, யார் அது?" அப்படின்னோனே, "அது யாரு?" அப்படின்னு சொல்லி ராணி கேட்கிறா. கப்பண்ணாவ காட்டி. ஓகேவா? "அது என்னோட பையன் கப்பண்ணா தான். அவனோட பேர வச்சுக்கிட்டு அவன் வந்து கருப்பா இருப்பான்லாம் நெனைக்காத. அவன் பொறந்தப்ப என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இவ்ளோ ஒரு அழகான ஃபேர் சைல்டு. அதனால இவன வந்து ஒரு ஃபேர் ஒன்னுன்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் எனக்கு வெள்ளைனாவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இருட்டு தான். அது இல்லாம எனக்கு என்னோட ஐஸோட ஒரு லிட்டில் பேரட் அவன் தான். ஸோ, அதனால அவன டார்க் ஒன்னுன்னு தான் கூப்பிடணும். அதனால தான் கப்பண்ணான்னு சொல்லி அவனுக்கு பேர் வச்சது. அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. ராணி வந்து சரி அவன எங்க அனுப்பியிருக்கீங்க? அப்படின்னோனே, நான் சொல்றேன். நான் வந்து நான் வந்து ஒரு பிளைண்டா பொறந்தங்காட்டி, என்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்கிறக்கு ரெடியா இல்ல. என்னோட அப்பா வந்து ஊர் ஊரா போய் எனக்கு மாப்பிள்ளை தேடுறதே பெரிய வேலையா இருந்தாரு. அந்த டைமிங்ல
ஒரு மெண்டிகண்ட், ஒரு யாசகம் வாங்குறவரு எங்க வீட்டுக்கு வந்தாரு. அந்த டைமிங்ல யாரும் இல்ல. நான் மட்டும் தான் இருந்தேன். நான் அவர வந்து ரொம்ப சந்தோஷமா, திருப்தியா வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ, உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு 3 பீஸ் ஆஃப் ஃப்ரூட் குடுத்தாரு. குடுத்துட்டு, இத வந்து யார் சாப்பிடுறாங்களோ அவங்க உன்னைய மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. அப்ப ராணி அப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னோனே, குருதவா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே. சம்திங் இஸ் சேஞ்ச்டு ஹியர். இங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? அண்ட் தென் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஸோ அப்ப வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் இல்ல. இப்படிதான் வருது. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாரி வந்து எந்த மேன் வந்து இத சாப்பிடுறானோ, அவன் உன்னைய வந்து மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி, அ அந்த மெண்டிகன் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. உடனே ராணி வந்துகிட்டு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னோனே, அந்த மெண்டிகன் சொன்னாங்க, ஸ்மாலஸ்ட் பீஸ வந்து அவனுக்கு குடு. அது ரிசல்ட் குடுக்கலைன்னா மிடில் சைஸ்டு போ. அதுவும் உனக்கு வந்து தோத்து போச்சுன்னா மட்டும் லார்ஜஸ்ட் பீஸ் குடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ராணி வந்து அப்புறம் அப்படின்னோனே, ஒரு நாள் என்னோட தூரத்து ரிலேட்டிவ் வந்து ஒரு பையன் வந்தான். எங்க வீட்ல தான் தங்கியிருந்தான். நான் வந்து அவனுக்கு வந்து ஆ அந்த பேஸ்ட் அந்த ரூட்டோட பேஸ்ட்ட வந்து மிக்ஸ் பண்ணி அவனுக்கு குடுத்தேன். நான் என்ன சைஸ் ஆஃப் ஃப்ரூட் எடுத்திருப்பேன்னு நீ நெனைக்கிற? கேன் யூ கெஸ்? அப்படின்னு சொல்லி குருதவா கேட்கிறான். உடனே ராணி யோசிச்சுட்டு, ஸ்மாலஸ்ட் ஒன் மெண்டிக்கன் சொன்ன மாரி ஸ்மாலஸ்ட் ஒன் குடுத்திருப்பீங்களா? நோ, 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 நோ. கண்டிப்பா பெருசா தான் குடுத்திருப்பீங்க அப்படிங்கிறா. உடனே குருதவா இருந்துட்டு, இல்ல நான் ரொம்ப பயம் எனக்கு. இன்னொன்னு பதட்டம். அந்த பயத்துல எனக்கு சின்னது வந்து கண்ணுக்கே தெரியல. பெருசு வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சது. அதனால மிடில் சைஸ்ல குடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டது சரி. சாப்பிட்டதுக்கப்புறம் என்னைய ஒரு லுக் பார்த்தான். அதுக்கப்புறம் ஹி ஃபெல் இன் லவ் வித் மீ. அதுக்கப்புறம் 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவன் ஊருக்கே போல. அதுக்கப்புறம் பிளேக் தான் என்ன அவங்கட்ட இருந்து பிரிச்சது. அதாவது அவளோட ஹஸ்பண்ட் வந்து பிளேக்னால இறந்துட்டாரு. ஓகேவா? பிளேக் தான் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருச்சு. அதுவரைக்கும் என் கூடவே இருந்தாரு. அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப ராணி வந்து சிரிக்கிறா. அப்ப வந்து இப்ப கப்பண்ணா வந்துட்டான். அம்மா மதர் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, குருதவா வந்து அங்க போறான். போயிட்டு கொண்டு வந்தியா அப்படின்னோனே 2 பீஸ் ஆஃப் ஃப்ரூட்ட வந்து கப்பண்ணா வந்து குருதவாட்ட குடுக்குறான். குருதவா அத வாங்கிட்டு ராணி கிட்ட வரான். "இங்க தான் இருக்கியா?" அப்படின்னோனே, "ஆமா நான் இங்க தான் இருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "என்ன இது?" அப்படிங்காட்டி, "நான் சொன்ன ரூட் இதுதான்" அப்படின்னு சொல்லி குருதவா வந்து ராணி கிட்ட குடுக்குறா. அத வந்து ராணி வந்து பார்க்குறா. இந்தா சின்ன பீஸ். இத வந்து யூஸ் பண்ணு. எனக்கு வந்து கண்ணு தெரியாதுங்காட்டி என்னைய யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால நான் வந்து மிடில் பீஸ் யூஸ் பண்ணேன். நீ ரொம்ப அழகா இருக்கிற. உன் ஹஸ்பண்டுக்கு இதே மிச்சம். இதையே குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாரு அத வந்து அவன் ஸ்மெல் பண்ணா மட்டும் போதும். இனிமே அந்த அந்த கான்குபைன் பின்னாடி போகவே மாட்டான். அவன் வந்து உன்னைய ஒய்ஃபா ஏத்துப்பான் அப்படின்னு சொல்லி ஆ குருதவா சொல்றான். உடனே வந்து ராணி, "நான் ஆல்ரெடி அவனுக்கு ஒய்ஃப் தானே" அப்படிங்கிறா. உடனே குருதவா இருந்துட்டு, "நான் சொன்னத மட்டும் செய்" அப்படின்னு சொல்றான். அப்புறம் ராணி வந்து அந்த பீஸ் எடுத்துட்டு போறான். குருதவா வந்து இன்னொரு பீஸ வந்து அவளோட சாரியோட நாட்ல வந்து கட்டிட்டு, கா கட்டிக்கிறா. அப்ப வந்து கப்பனா விசில் பண்றான். உடனே வந்து அவ திரும்பி பார்க்குறா. உடனே "அப்பா வராருன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, ஆ அவன் அதாவது கப்பண்ணா வந்து இந்த மாரி ஹிண்ட் குடுத்தோனே, குருதவா வந்து ராணி கிட்ட சொல்றான். "அப்ப நான் வரான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னோனே, ராணி வந்து, "அப்போ நீ போ ஆனா நான் மறுபடியும் வா" அப்படின்னு சொல்லிர்றான். ஓகே. குருதவா வந்துட்டு, "சரி நான் வரேன். ஆனா நான் சொன்னத செய்யாம விட்டுறாத" அப்படின்னு சொல்லிட்டு, குருதவாவும் வெளிய வரான். அப்பண்ணா கரெக்ட்டா கிராஸ் பண்றான். அப்பண்ணா உடனே கேட்கறான். "யார் இது? குருதவாவா?" அப்படின்னோனே, குருதவா, "ஆமா. எப்படி இருக்க கப்பண்ணா? ரொம்ப நாள் ஆச்சு உன்னைய பார்த்துங்காட்டி. இங்க என்ன பண்ற என்னோட வீட்ல?" அப்படிங்காட்டி, "நீ உன்னோட டாட்டர் இன் லாவ கூட்டிட்டு வந்திருக்க. ஆ அதான் சாரி புது ஒய்ஃப கூட்டிட்டு வந்திருக்கீல, அத பார்க்கறக்காக தான் வந்தேன் அப்படிங்காட்டி, ஆனா வந்து அவள கூப்பிட்டா என்னன்னா வெளியவே வரமாட்டேன்ட்டா. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றான். உடனே அப்பண்ணா வந்துட்டு, ஆமா அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. அதுக்காக தான் நான் அவள வந்து அவகிட்டயும் யாரும் பேச தேவையில்ல. அப்படின்னு சொல்லி அப்பண்ணா சொல்றான். குருதவா வந்துட்டு, சரி நீ சொன்ன மாரியே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அப்பண்ணா வந்து குருதவா வந்து கிராஸ் பண்ணி போகும்போதே சொல்றான். கண்ணு தெரியறவங்களுக்காக இந்த டோர் லாக் போட்டோம். ஆனா கண்ணு தெரியாதவங்களே இப்படி நடுவுல வராங்களே வீட்டுக்குள்ள. இனிமே நாய் தான் வளர்த்தணும். வாட்ச் டாக் தான் வைக்கணும். அப்படின்னு சொல்லி குருதவா காதுல விழுகிற மாரியே சொல்லிட்டு, அவன் உள்ள போறான். போயிட்டு நான் இன்னைக்கு வெளிய சாப்பிட்டுக்கிறேன். குளிச்சுட்டு மட்டும் போறேன். ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொல்றான். சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போய் குளிக்கிற மாரி போறான். இப்ப வந்து ராணி வந்து மில்க் வந்து காய்ச்சிட்டு இருக்கிறா. கிளாஸ்ல ஊத்துனதுக்கு அப்புறமா தான், அவ வந்து அந்த ரூட்ட வந்து யோசிச்சு பார்க்குறா. அப்புறமா வந்து அவ போய் வெளிய போய் பார்க்குறா. ஓகே இன்னும் வந்து அவர் குளிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோனே, மறுபடியும் கிச்சனுக்கு வந்து அந்த ரூட்ட வந்து பேஸ்ட் ஆக்கி
ஆ அதுல கலக்க போகும்போது அப்பன்னா கத்துறான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே, "பால் குடு" அப்படின்னு சொல்லிட்டு. ராணி வந்து பயத்துல வேகமா அந்த பேஸ்ட்ட வந்து அதுக்குள்ள மில்க் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அப்பன்னாக்கு வந்து குடுக்குறான். அவனும் வந்து ஒரே கல்ப்ல வந்து குடிச்சுட்டு, அத குடுத்துட்டு வெளிய போறான். வெளிய போம்போது எப்பவும் போல லாக் போடுறதுக்காக போறான். அப்ப வந்து அவ பார்த்துக்கிட்டே இருக்கா, ஏதாச்சும் நடக்குமான்னு. அவன் வந்து அந்த டோர க்ளோஸ் பண்ண போவே இல்ல. திடீர்னு தலைய புடிச்சுட்டு அப்படியே ஃப்ளோர்ல விழுந்துர்றான். ஓகேவா? ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டோர் ஸ்டெப் மேலயே விழுந்துட்டான். ஹால்ஃப் இன்சைட். பாதி உடம்பு வீட்டுக்குள்ள இருக்கு, பாதி உடம்பு வெளிய இருக்கு. அப்படி விழுந்துட்டான். ராணிக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவன்ட்ட ஓடி போய் அவன எல்லாம் எழுப்பி பார்க்குறான். அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஸோ அவன வீட்டுக்குள்ள இழுக்க பார்க்குறான். ஆனா ரொம்ப ஹெவியா இருக்கான். ஸோ அவ அங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நேரத்துல அவன் வந்து தண்ணி தண்ணிங்கிறான். அவன் வந்து வாட்டர் கொண்டு வந்து அவனோட தலையில சாரி ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி விடுறான். மெதுவா எந்திரிச்சு வந்து உட்காந்துக்கிறான். அவனோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு, அவள உள்ள தள்ளிட்டு, அ இன்னும் வந்து அவன் ஒரு செமி கான்ஷியஸ்ல இருந்தாலும், டோர வந்து வெளிய இருந்து லாக் பண்ணிட்டு அவன் வந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் ராணி பார்த்துட்டு இருக்கிறா. அவ ரூம்குள்ள போய் உட்காந்து மறுபடியும் அழுக ஆரம்பிச்சுடுறா. அவளுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்போ நைட் ஆயிடுச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ அவளுக்குள்ளயே பேச ஆரம்பிச்சுட்டா. அப்ப வந்து அந்த டீமன் வந்து அவள வந்து அந்த காசில்ல வந்து லாக் பண்ணிட்டான். ஸோ, இப்ப வந்து 7 நாள் 7 நைட் வந்து மழை பெய்யுது. ஸோ, வெள்ளம் அந்த ஃப்ளட் வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ, அப்ப வந்து அந்த காசலோட டோர உடைச்சுக்கிட்டு வாட்டர் உள்ள வருது. அப்போ ஒரு பிக் வேல் ஓகேவா? அந்த கடல்லேருந்து வந்து அந்த பிக் வேல் வந்து ராணி கிட்ட சொல்லுது, "கம் ராணி லெட் அஸ் கோ" அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னு அவளே அவளுக்கு கதை சொல்லிட்டு அப்படியே அவ தூங்கிர்றா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கப்பண்ணாவும் வந்து குருதவா 2 பேர் வராங்க. ஓகே. அப்போ கப்பண்ணா வந்து கீழ கால் தடுக்கி விட்டு, கல்லு தடுக்கி விட்டு அவங்க 2 பேரும் கீழ விழுந்துர்றாங்க. உடனே வந்து குருதவா சொல்றா, "இதுதான் இதுதான் பிரச்சனை. இதுதான் கண்ணில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. நைட் டைம் வந்து என்ன இருக்குதுன்னு கூட அவங்க வந்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அ நான் தான் சொன்னேன்ல நானே போய்க்கிறேன்னு. கேட்கிறியா? நைட் டைம் உனக்கும் கண்ணு தெரியாது, எனக்கும் கண்ணு தெரியாது. நீ என்னை தூக்கிட்டு போவாட்டி என்ன?" அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றான். உடனே கப்பண்ணா வந்துட்டு, "சரி, சரி இதுக்கு மேல நீயே போய்க்கோ. அந்த வீட்டு பக்கம் நான் இனிமே வரமாட்டேன்." இப்ப அவன் வீட்ல இருப்பான்னு நெனைக்கிறேன். நீ அங்க போய் அவன கூப்பிட்டீன்னா, ராணிய கூப்பிட்டீன்னா, அவன் உன்னைய பாத்துற மாட்டானா? ம். அப்படின்னு சொல்லி கப்பனா கேட்கறான். உடனே குருதா வந்து, "நீ அமைதியா இரு. நான் லாக் மட்டும் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாத்துட்டு வரேன். ஒரு வேள லாக் இல்லைன்னா, உள்ள இருக்கான்னு அர்த்தம். அப்ப என்னோட பிளான் சக்சஸ்ன்னு அர்த்தம். நம்ம உடனே கிளம்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ போய் குருதாவ போய் அந்த டோர டச் பண்ணி பாக்குறா. இன்னும் லாக்கா இருக்கு. ஸோ லாக் என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு, "இன்னும் லாக் இருக்கு. ஒருவேள அவன் ஃபீல்ட் ஆர் கார்டன் அந்த மாரி வெளிய கூட்டிட்டு போயிட்டானோ? இருக்கலாம், இருக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவளா குருதவாவா சொல்லிக்கிறா. அப்ப வந்து சத்தம் கேட்டு ராணி எந்திரிச்சு வந்து, "யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே குருதவா வந்துட்டு, "நான் தான்." அப்படின்னோனே ஓடி வந்து, "குருதவா நீயா இந்த டைம்ல வந்திருக்க?" அப்படின்னு ராணி கேட்கிறா. உடனே வந்து, "என்னாச்சு? ஏன் இந்த லாக் இங்க இருக்கு? அந்த ரூட்ட குடுத்தியா இல்லையா?" அப்படின்னு கேட்கிறா. "குடுத்தேன்." "அப்புறம் என்னாச்சு?" "ஒண்ணும் இல்ல. மயக்கம் வந்து அவரு விழுந்துட்டாரு. திருப்பி எந்திரிச்சு அவரு போயிட்டாரு." அச்சச்சோ! வேற எதுவும் பண்ணலையா? அப்போ இது சாதாரண இன்ஃபாக்சுவேஷன்லாம் கிடையாது. அந்த கான்குபைன் இவன் மேல ஏதோ மந்திரம் போட்டிருக்கு அப்படின்னோனே, "யாரு?" அப்படின்னு ராணி கேட்கிறா. "நான் உங்கட்ட சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். பட் பஜார்ல வந்து ஒரு வுமன் இருக்கா. அவ அவ தான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட வந்து அவ வந்து பிடியில வச்சிருக்கா. ஸோ அவகிட்ட தான் அவன் டெய்லியும் போயிட்டுருக்கான்." அப்படின்னு சொல்லி குருதவா சொல்றா. "என்ன?" அப்படின்னோனே, குருதவா வந்து ஒரு பிக்கர் பீஸ குடுத்துட்டு, "இந்தா இந்த லார்ஜஸ்ட் பீஸ குடு." ராணி வந்து, "நோ, நோ" அப்படிங்கிறா. குருதவா, "இல்ல, இல்ல. எஸ் நீ குடுத்து தான் ஆகணும்." அந்த லிட்டில் பீஸே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. "இது?" அப்படின்னோனே குருதவா, "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்பி குடு. ஆ இது வந்து நான் வந்து யாரோ சொன்னத வச்சுலாம் சொல்லல. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்றேன். இத போய் அரைச்சு நாளைக்கு வந்து ஒரு டேஸ்டி கறி ரெடி பண்ணி, அதுல பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி குடு. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டும். அதுக்கப்புறம் அவன் உன்னோட ஸ்லேவ் ஆயிடுவான். ஸோ அதுக்கப்புறமா நீ நீ சொல்றதெல்லாம் கேட்பான். யாருக்கு கண்டா நீ ஏன் அவன என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர வைப்ப? அப்படின்னு சொல்லி ஆ குருதவா சொல்றான். உடனே ராணி வந்து வெட்கப்பட்டு சிரிக்கிறா. இப்ப வந்து ராணி வந்து குருதவா வந்து கூப்பிடுறா. ஆ கப்பனாவ சன் அப்படின்னோனே அப்புறமா ராணி கிட்ட வந்து பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. தைரியமா அத அரைச்சு குடு அப்படின்னு சொல்லிட்டு, அவ குருதவா வந்து கப்பண்ணா கிட்ட போயிட்டான். ராணியும் உள்ள போயிட்டா. அப்ப அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்ப டே டைம் வந்துருச்சு. அப்பண்ணா வரான். ஸோ, அப்ப அவன் கையில வந்து ஒரு டாக்கோட வரான். ஓகேவா? அத கொண்டு வந்து யார்ட்ல வந்து கட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோருக்கு வந்து அன்லாக் பண்றான். டாக் வந்து குரைக்க ஆரம்பிக்குது. உடனே என்ன நாய் குரைக்கிற சத்தம் கேக்குதுன்னு ராணி வெளிய போய் பார்க்குறா. விண்டோ வழியா பார்க்குறா. ஓ! டாக் அப்படின்னோனே, அப்பண்ணா வந்துட்டு, "ஆமா அந்த பிளைண்ட் வுமன் அண்ட் ஹர் சன் அவங்க இனிமே இங்க வரட்டும். நாய் விட்டு எப்படி கடிக்க விடுறேன்னு பாரு" அப்படிங்கிற மாரி சொல்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன். சாப்பாடு ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போறான். ஸோ, இப்ப வந்து அந்த அ ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருக்கான்ல, அத எடுத்துட்டு அதுக்குள்ள அந்த பேஸ்ட் அந்த ரூட்டோட பேஸ்ட்ட போடுறான். போடலாமா நான் போகும்போது, அங்க இருக்கிற ஸ்டோரி.
அந்த யங் வுமன் ஓரத்துல நிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட கேட்கிறா. "ஷால் ஐ போர் இட் இன்?" நான் போட்டா அப்படின்னு. "ஸ்டோரி நீ போடு" அப்படின்னு சொல்லுது. உடனே அவ வந்து சைலன்ட்டா ப்ரே பண்ணிட்டு, அந்த பேஸ்ட்ட வந்து அந்த கறியில வந்து மிக்ஸ் பண்றா. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அத மிக்ஸ் பண்ணோனே அந்த எரிமலை கொதிக்கிற மாரி பயங்கர எக்ஸ்ப்ளோஷன். அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான ஃப்ளேம். அப்படியே அந்த எக்ஸ்ப்ளோஷன் ரெட் கலர்ல அப்படியே மாறிருச்சு. அந்த அந்த கறி ஃபுல்லாமே ரெட் கலர்ல மாறி, ஸ்டீம் பயங்கரமா வருது. ராணி பயந்து போய் ரூமோட ஓரத்துல போய் நின்னு கண்ண வந்து மூடிக்கிறா. அப்போ இது எதுவுமே அப்பண்ணாக்கு வந்து தெரியல. ஓகேவா? ஸோ, அப்ப வந்து ராணி அவளே பேசிக்கிறா. "ஐய்யய்யோ! எவ்வளவோ பெரிய பிரச்சனை. அப்படியே ரத்தம் மாரி இருக்கே! ஒருவேளை இது ஒரு பாய்சனோ? நான் எப்படி இத சர்வ் பண்ணுவேன்?" அந்த வுமன் பிளைண்டு. அவளுக்கு தெரியாது. ஆனா அப்பன்னா பிளைண்ட் இல்லையே! எப்படி அவருக்கு வந்து இந்த மாரி பாயிலிங் பிளட் மாரி இருக்கிற இந்த கறி வந்து கண்ணுக்கு தெரியாம போகும்? ஒ அப்படியே அவருக்கு வந்து தெரியாட்டியும், ஒருவேளை இத சாப்பிட்டு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, அந்த வுமன் சொன்னா, "நான் வந்து குடுத்து, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். ஐயோ கடவுளே! நான் எவ்வளோ பெரிய ஈவில் விஷயம் பண்ண பார்த்தேன். எவ்வளோ பெரிய கிரைம் பண்ண பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இத வந்து கண்டிப்பா அவர் பார்க்கறக்கு முன்னாடி கொண்டு போய் ஊத்திறணும்." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கொண்டு வரா. அப்ப வந்து டோர் வெளிய லாக் பண்ணல. ஏன்னா, அப்பன்னா உள்ள தான் இருக்கிறாரு. ஸோ, அந்த பாட்ட வெளிய கொண்டு வரா. அவளோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம வீட்ட விட்டு வெளிய போய் அந்த கறிய ஊத்துறா. வெளிய கொண்டு போய் வாசல்ல ஊத்தும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டார்க் பிளட்டா இருக்கங்காட்டி, அது கொஞ்சம் ஊத்துனாலும் அந்த லேண்ட்ல அப்படியே அந்த ரெட் கலர் கறையாயிடுது. ஸோ, உடனே இது என்ன ரெட் ஸ்டெயின் அப்படியே கறை இருக்கு. கண்டிப்பா இத அவரு வந்து பார்த்துருவாரு. என்ன பண்றது? எங்க ஊத்துறது? அவருக்கு கண்ணுக்கு தெரியாம நான் எங்க ஊத்துறது? அப்படிங்கும்போது அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டேஜோட ஓரத்துல நிக்கிற அந்த ஸ்டோரி சொல்லுது. "ராணி, ராணி அந்த ஆண்ட் ஹில்ல ஊத்து" அப்படின்னோனே ராணி, அந்த ஆண்ட் ஹில்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால் ஆண்ட் ஹில்லுக்கு ஓடி போயி அந்த லிக்விட்ட ஊத்திர்றா. இப்ப டாக் வந்து இப்ப அவன் வெளிய வந்தான்ல, அதனால அது வந்து கத்துது. உடனே அப்பா உள்ள குளிச்சிட்டு இருக்கிறான். அவன் வந்து, "ராணி ஏன் டாக் கத்துதுன்னு பாரு" அப்படிங்கிறான். ஆனா எந்த ஒரு ரிப்ளேயும் வரலைன்னோனே, ராணி ராணின்ட்டு சொல்லிட்டு அவன் வெளிய வந்து அ ட்ரையிங் ஹிம்செல்ஃப் ஓகேவா? அவன் வந்து அவன ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து பார்க்குறான். நான் அவள காணோம். ஃப்ரண்ட் டோருக்கு வரான். வந்து பார்த்தா அப்பதான் ராணி கரெக்ட்டா அந்த கறிய ஊத்திட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வரா. வரான்னா அந்த அந்த வாசப்படி கிட்ட வரா. 2 ஸ்டெப் பேக் இருக்கும்போது அவன் வந்துர்றான். ஓகேவா? ஸோ இந்த டைமிங்ல அவன் அந்த கறிய ஊத்திட்டு திரும்பி வரையில அந்த ஆண்ட்டுகள்லேருந்து ஒரு பெரிய கிங் கோப்ரா வெளிய வருது. வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குது. பாத்துட்டு இப்ப ராணிய பாக்குது. ராணிய பாத்தோனே அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது டிஸ்டன்ஸ்ல. இப்ப அவ ஃப்ரண்ட் டோர் கிட்ட வரையில, அது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ட்ரீக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. நின்னு அவள ராணிய பாத்துட்டு இருக்குது. இப்ப வந்து அப்பண்ணா அவளுக்காக வெயிட் பண்றான். உடனே அப்பண்ணா வந்து கேக்குறான். "எங்க போன?" அவ எதுவுமே ஆன்சர் பண்ணல. நான் கேட்டேன், "நீ எங்க போன? சொல்லு" அப்படின்னா. ஆனா வந்து அவ எதுவும் சொல்லல. அவன் தள்ளிக்கிறான். அப்போ வந்து அவ உள்ள போறா. ஆனா உள்ள போனோனே அவன் வந்து அவள அடிச்சுட்டு, அவள கீழ தள்ளி விட்டு, அவன் வந்து டோர லாக் பண்ணிட்டு, அவன் வந்து வெளிய போயிர்றான். ஓகேவா? ஆனா அவனோட இதுல எந்த ஒரு கோபமும் இல்ல. ஜஸ்ட் ஒரு வெறுப்பு மட்டும் தான் அதுல இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிங் கோப்ரா வந்து அந்த டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குதுல்ல, அது வந்து லவுடா வந்து பார்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரீ அ அ டாக் வந்து பார்க் பண்ணுது. அந்த கிங் கோப்ராவ பார்த்துட்டு. ஸோ இப்ப வந்து அப்பண்ணா வந்து போயிட்டாரு. ராணி வந்து அழுதுகிட்டே அங்க போய் பெட்ரூம்ல வந்து படுத்துட்டா. இப்ப டார்க் ஆயிடுச்சு. அந்த பாம்பு வந்து வீட்டு பக்கம் வருது. இப்ப பார்க்கிங் அந்த நாயோட அ பார்க்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. ராணி எந்திரிச்சு விண்டோ கிட்ட போய் பார்த்துட்டு, "கத்தாத! எதுக்கு இப்படி கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போயிர்றா. இப்ப கோப்ரா அந்த பாம்பு வந்து அந்த பாத்ரூமோட ட்ரெயின் வழியா உள்ள வருது. ஸோ, இப்ப ஸ்டோரி நம்மகிட்ட சொல்லுது. ஓகே. ஸோ, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். க இந்த மாரி வந்து பாம்பு வந்து எந்த ஃபார்ம் வேணா அத எடுக்கலாம். அந்த அன்னைக்கு நைட்டு அந்த பாத்ரூம் ட்ரெயின் வழியா வந்த அந்த பாம்பு, அப்பண்ணாவோட ஷேப் எடுத்துச்சு. ஸோ, நம்ம இந்த இடத்துல அப்பண்ணாக்கும், பாம்புக்கும் வித்தியாசத்துக்காக நம்ம வந்து இந்த அப்பண்ணாவ, இந்த பாம்பு அப்பண்ணாவா மாறி இருக்கு பாத்தியா? அந்த அப்பண்ணாவ நம்ம நாகான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டோரி எக்ஸ்பிளைன் குடுக்குது. இப்ப குடுத்துட்டு, இப்ப ஸ்டோரி கன்டின்யூ பண்ணுது. ஓகே. இப்ப நாகா வந்து ராணியோட அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவள தேடி பாக்குது. அவ அந்த பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறா. அங்க போய் அவகிட்ட வந்து உட்காந்து மெதுவா அவள ஹராஸ் பண்ணுது. ஸோ, உடனே வந்து அவ எந்திரிச்சு, நீங்க நீங்க" அப்படின்னோனே நாகா சொல்றா, "எந்திரிக்காத. எப்ப நீங்க வந்தீங்க? சாப்பாடு எடுத்து வைக்கட்டா?" "சாப்பாடா? இந்த மிட் நைட்லயா?" அப்படின்னு நாகா கேட்குது. உடனே ராணி, "அப்ப வேற ஏதாச்சும் பண்ணிட்டா?" அப்படின்னு சொல்லி அவ பயந்துகிட்டே நிக்கிறா. "ஏன் எந்திரிச்சு நிக்கிற? வந்து உட்காரு. என்னைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா?" அப்படின்னோனே, நாகா அவ வந்து தலையாட்டுறா. சரி, உன் பயம் இல்லைல வந்து உட்காருன்னோனே, ராணி வந்து இல்ல நான் உட்காரலைன்னோனே, "சரி நீ இங்க உட்காரு. நான் தூரத்துல போய் உட்கார்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அந்த நாகா எந்திரிச்சு பெட்ட விட்டு தூரமா போய் டிஸ்டன்ஸ்ல போய் ஃப்ளோர்ல உட்காருது. "இப்போ உட்கார்றியா?" அப்படிங்கும்போது, அவ போய் உட்கார்றா. உடனே நாகா வந்து சொல்லுது, "நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க." அப்படின்னோனே, ராணி வந்து, அப்படிங்கிறா. அப்புறமா வந்து, "உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா?" அப்படிங்காட்டி, "இல்ல நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கேன்னு சொன்னேன். புவர் திங்" அப்படிங்கிறா. "புவர் திங்?" அப்படின்னோனே, "ஆமா. உன்ன மாரி இவ்ளோ அழகான ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கானே!
அப்படின்னோனே ராணி வந்து, "நான் எதுவுமே சொல்லயே" அப்படிங்காட்டி, "நீ எதுவும் சொல்லல. நான் தான் அப்படி சொல்றேன். அடிச்சது காலையில அடிச்சது வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி நாகா கேட்கிறா. உடனே ராணி வந்து, இல்ல. ஆ இதே மாரி தான் நீ வந்து ஃபுல் டே வந்து இங்க தான் வந்து இருக்கியா வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்கறான். ஓகே. நாகா வந்து கேட்கறான். ஓகே. உனக்கு நீ கண்டிப்பா உன் பேரண்ட்ஸ மிஸ் பண்ணுவீன்னு நெனைக்கிறேன் அப்படின்னோனே அவ அழுக ஆரம்பிச்சுடுறா ராணி. உடனே வந்து நாகா உன்னைய ரொம்ப பாசமா வளர்த்தாங்களா? அப்படின்னோனே இன்னும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுடுறா. உடனே நாகா வந்து பயத்துல, ஏன் இப்படி அழுகுற? அப்படின்னோனே அவ ரொம்ப அழுகுறா. ஓகே, ஓகே. எனக்கு புரியுது. நீ உன் பேரண்ட்ஸ பார்க்கணும்னு நெனைக்கிற அப்படித்தானே? சரி நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். அப்படின்னோனே அவ வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறா. உடனே நிஜமா நான் கூட்டிட்டு போறேன். ஆனா நீ அதுக்கு சிரிக்கணும் அப்டின்னோனே அவ ட்ரை பண்றா சிரிக்க. திடீர்னு இப்ப வெளிய வந்து டாக்கோட சத்தம் இன்னும் அதிகமாகுது. உடனே வந்து இந்த நாக சொல்றா, "இந்த நாய் எப்பவுமே இப்படிதான் குரைச்சிட்டு இருக்குமா? நீ எப்படி இந்த நாய் இப்படி குரைக்கல தூங்க முடியுது?" அப்படின்னு சொல்லி ஆ, அ நாகா வந்து ராணிய கேட்கிறா. உடனே ராணி, "ஆனா?" அப்படின்னோனே நாகா, "என்ன ஆனா? ஒண்ணும் இல்ல." "இல்ல சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கிறா. "ஆனா இத இன்னைக்கு காலையில தானே கொண்டு வந்தீங்க. அதனால இவ்வளோ நாள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்பதான் வந்து அது கத்திக்கிட்டே இருக்கு." அப்படின்னோனே, ஓ! உடனே நாகா, "ஐய்யய்யோ! நம்ம இந்நேரம் ஜஸ்ட் மிஸ்ல மாட்டியிருப்போம்." அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, "ஆமா, ஆமா." அப்படின்றா. அப்புறமா வந்து ஆ ராணி சொல்றா, "எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுருவேன். பகல் ஃபுல்லா நான் சும்மா தனியா என்ன பண்ண போறேன்? நான் தூங்கிடுவேன். அதனால நைட்டு ஃபுல்லா வந்து நான் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த நாய் கத்திக்கிட்டே இருந்தங்காட்டி என்னால பகல்ல தூங்க முடியல. அதனால தான் நீங்க வர்றக்கு முன்னாடியே நான் தூங்கிட்டேன் நைட்டு. சாரிங்க." அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. உடனே நாகா வந்துட்டு, "அதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ நான் வந்து ஆனா நாளையிலிருந்து நான் வரையில நீ ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டா இருக்கணும். நான் வீட்டுக்கு நைட்டு வரையில." அப்படின்னு சொல்லி நாகா சொல்றா. உடனே ராணி வந்து நைட்டா? அப்படிங்காட்டி, ஆமா நான் வந்து இனிமே ஆ வீட்டுக்கு வந்து டெய்லி நைட் வருவேன் அப்படின்னு சொல்லி நாகா சொல்றா. உடனே சிரிச்சுட்டு, ஆ சிரிக்கிறா. ஓகேவா? அப்ப வந்து அவன் வந்து சொல்றான். "சரி இப்ப நான் வந்து உன் பக்கத்துல உட்காரட்டா? இல்ல நான் உட்கார்ந்தா மறுபடியும் நீ எந்திரிச்சு குதிச்சு அந்த பக்கம் ஓடிருவியா?" அப்படின்னு சொல்லி நாகா கேட்கிறா. உடனே ராணி தலையாட்டிட்டு வந்து உட்காருங்கங்கிற மாரி சொல்றா. அப்ப நாகா வந்து அவ பக்கத்துல போய் உட்கார்றா. ஸோ அவ தள்ளி போக ட்ரை பண்றா. அப்ப அவன் வந்து அவள போய் டக்குன்னு புடிச்சுக்கிறான். ஓகே. புடிச்சுட்டு, "நீ பயப்படாத. என்னோட தோள்ல சாஞ்சு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவள தோள்ல சாய வச்சு அவன் தட்டி குடுக்குறான். தட்டி குடுத்துக்கிட்டே அவன் வந்து சொல்றான். ஓகேவா? "நான் வந்து ஒரு ஒரு மங்கூஸ் அப்டின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் குரங்கு. ஓகே. அதோ இல்ல வந்து ஒரு பெரிய மிருகமும் வந்து கிடையாது நீ பயப்படுறக்கு. ஸோ உன்னோட பேரண்ட்ஸ பத்தி சொல்லு. அவங்க உன்ன எப்படி வளர்த்தாங்க? உன்ன எப்படி பாசம் காட்டுனாங்கன்னு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு." அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே அவ தூங்கிட்டா. அவனோட செஸ்ட்ல வந்து தூங்கிட்டா. அப்புறமா அவ தூங்குனதுக்கப்புறம் மெதுவா அவளோட ஹேர வந்து அவன் வந்து அன்டை பண்றான். ஓகே. விரிச்சு விடுறான். அந்த பேண்டோ இல்ல அவ வந்து கொண்ட போட்டிருப்பா. அத வந்து எடுத்து விட்டுறான். அது அப்படியே வந்து வெளிய விழுகுது. அப்படியே அந்த ஹேர வந்து அவன் தொட்டு பார்த்துக்கிட்டே வந்து சொல்றான். "எவ்ளோ பியூட்டிஃபுல் லாங் ஹேரா இருக்கு. ஒரு டார்க் பிளாக் ஸ்னேக் பிரின்சஸ் மாரி இருக்கு உன்னோட ஹேர்" அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு, அவள மெதுவா படுக்க வச்சுட்டு பெட்ல, அவன் வந்து அந்த பாத்ரூம் வழியா வந்து ஒரிஜினல் செல்ஃப் எடுத்து, அதாவது பாம்பா மாறி மறுபடியும் வெளிய போயிட்டான். இப்ப மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறான், ஹஸ்பண்ட காணோம். ஃப்ரண்ட் டோருக்கு பக்கத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனா ரொம்ப லாக்லயே இருக்கு. அவளுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸா போய் ஃபேஸ கழுவிட்டு வரா. இப்போ டாக் வந்து கத்துது. அ அப்பண்ணா வரான். டாக் வந்து தடவி குடுத்துட்டு, "இன்னைக்கு யாராச்சும் வந்தாங்களா?" அப்படிங்கிற மாரி அந்த டாக் கிட்ட வந்து அப்பண்ணா கேட்டுட்டு, அன்லாக் பண்ணி உள்ள போறான். உள்ள போனோனே ராணி ரொம்ப சந்தோஷமா போறா. ஆனா அவனோட மூஞ்சிய பார்த்தோனே, ஓகே அவன் திருப்பி அந்த அந்த ஒரு வெறுப்பு அவன் மூஞ்சில அவ பார்த்தோனே, அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டா. உடனே வந்து, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே ராணி வந்து, "ஒண்ணும் இல்ல. சரி போ" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு அவன் பாத்ரூம் போயிர்றான். இவ கிச்சனுக்கு வந்துர்றா. வந்துட்டு, "நம்ம ஒரு வேள கனவு கண்டிருப்போம்னு நெனைக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப பைத்தியம் முத்திருச்சுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ராணி அவளுக்குள்ள நெனச்சுக்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ, இப்ப வந்து அப்ப நான் வந்து குளிச்சுட்டு வந்து வந்து எப்பவும் போல சைலன்ட்டா உட்காந்து சாப்பிட்டு அவன் போயிட்டான். நைட் ஆயிடுச்சு. இப்ப நைட் வந்து நம்ம நேத்து நைட்டு பார்த்தது கனவா நனவான்னு நெனச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறா. ஸோ, இப்ப கோப்ரா அந்த பாம்பு ஆண்ட் ஹில்ல விட்டு வெளிய வருது. இப்ப வந்து டாக் வந்து பயங்கரமா கத்துது. அப்ப டாக்கோட சத்தம் ரொம்ப அதிகமாகுது. அப்புறமா அந்த டாக் எதோடயோ சண்ட போடுற மாரி அந்த மொனகுற சத்தம், ஃபைட்டிங் சத்தம். அப்புறமா வந்து ஆ ஒரு பாம்போட அந்த அப்படிங்கிற அந்த அந்த பாம்போட சத்தம் எல்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் டாக் வந்து ஒரு பெரிய ஊளையிட்டுட்டு பண்ணிட்டு, அது வந்து பார்த்தேன் அப்படின்னா, டக்குனு வந்து சைலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து ராணி இருட்டுங்காட்டி அவளுக்கு எதுவுமே தெரியல. அவ வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறா. ரொம்ப டார்க்கா இருக்குது. ஸோ, அதனால அவ வந்து மறுபடியும் சைலண்ட் ஆனங்காட்டி அவ வீட்டுக்கு பெட்டுக்கு போய் படுத்துட்டா.
இப்போ கோப்ரா வந்து அந்த ட்ரெயினேஜ் வழியா வீட்டுக்குள்ள வருது. இப்போ அது நாகாவா மாறுது. அப்பனாவோட அந்த உருவம் எடுக்குது. அதுக்கப்புறம் அதோட சீக்ஸ் அண்ட் ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாத்தையும் வந்து அது வந்து கிளீன் பண்ணிட்டு, அது என்ன பண்ணுது அப்டின்னா, ராணியோட ரூமுக்கு வந்து போகுது. ஓகேவா? ஸோ ராணி வந்து அந்த ஸ்டெப்ப வந்து கேட்டோனே, அ நாகா வர அந்த கா சத்தம் கேட்டோனே, அவ வந்து பெட்ஷீட்ல வந்து அவ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறா. இப்ப வந்து பார்த்தோனே அவன் வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவன் போய் கால் அடியில வந்து உட்கார்றான். உடனே அவன் வந்து பெட்ஷீட் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிறான். உடனே நாகா வந்து என்ன விளையாட்டு இது அப்படிங்காட்டி, அவ கண்ண முழிக்காமயே அவளோட கை விரல கடிக்கிறா. அப்புறமா கத்துறா. உடனே வந்து நாகா ஏன் இப்படிலாம் பண்றேன்னோனே, இல்ல நான் வந்து எனக்கு வந்து பைத்தியம் முத்திருச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிறா. உடனே நாகா வந்து ஏன் அப்படி சொல்ற அப்படின்னோனே, இல்ல நேத்து வந்து நீ வந்தது வந்து நான் அவளே பேசிக்கிறா. நேத்து இவரு வந்தது நம்ம கனவுன்னு நெனச்சோம். ஒருவேள இன்னைக்கு நம்ம கனவு தான் காண்றோமோ! ஒருவேள நம்ம பைத்தியம் ஆயிட்டோமோ! இப்படியே தனியா இருந்து அப்படின்னு அவளே அவளுக்குள்ள பேசிக்கிறா. அப்ப நாகா சொல்றாரு, "இது ட்ரீம்லாம் இல்ல. இது ஒரு இமேஜினேஷன் இல்ல. நான் உன் கூட தான் இருக்கேன். நீ டச் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா வந்து ஆ சரி. "உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? சரி விடு நான் போறேன்" அப்படின்னோனே, ராணி வந்து "ப்ளீஸ் போகாதீங்க" அப்படிங்கிறா. அப்புறம் "சும்மா வந்து இங்க உட்காந்துருக்கறக்கா நான் வந்திருக்கேன்" அப்படிங்கிறா. உடனே ராணி வந்துட்டு, "சரி என்ன சொல்லணும் சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன வேணா சொல்லு. உன்னோட பேரண்ட்ஸ பத்தி சொல்லு. உன்ன பத்தி சொல்லு. உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே சொல்லு. நீ சொல்றத கேட்கறக்காக தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி நாகா சொல்றா. உடனே ராணி இருந்துட்டு, "நீங்க இப்படிலாம் பேசுறத என்னால நம்பவே முடியலையே" அப்படிங்காட்டி, "எப்படி? நீங்க நைட் எல்லாம் ரொம்ப நைஸ்லி நல்லா பேசுறீங்க. ஆனா, டே டைம் வந்து வாய தொறந்தாலே வந்து பாம்பு மாரி அ கொத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. உடனே நாகா வந்து சிரிக்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்கு. எனக்கு தான் இதெல்லாம் நெனச்சா அழுகையா இருக்குது அப்படிங்கிறான். உடனே நாகா இருந்துட்டு, அப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? நீங்க இனிமே அப்போ நான் நைட் வர வேணாங்கிறியா? இல்ல டே டைம் வர வேணாங்கிறியா? அப்படின்னோனே, நான் யார் இதெல்லாம் சொல்றக்கு? இது உங்களோட வீடு, உங்களோட இஷ்டம் அப்படிங்கிறான். உடனே நாகா இருந்துட்டு, சரி விடு. இனிமே டே டைம் வர்றது உன் ஹஸ்பண்டோட டிசிஷன். ஓகேவா? ஆனா ஒய்ஃப் ஆகிய நீ இனிமே டிசைட் பண்ணிக்கோ. நைட் டைம் நான் வர்றதா வேணாமான்னு. இனிமே நீ வர வேணான்னு சொன்னா, நான் வராம இருந்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நாகா சொல்றான். உடனே ராணி வந்து கண்ணெல்லாம் கலங்கி, "ஏங்க என்ன இப்படி டீஸ் பண்றீங்க? நான் தனியா இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க இன்னைக்கு வரமாட்டீங்களான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்றா. உடனே நாகா வந்துட்டு, ஆ ஓகே. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஏன்னா நான் டே டைம் அப்படி இருக்கிறதும், நைட் டைம் இப்படி இருக்கிறதும். ஆனா நான் இப்படி தான் இருப்பேன். இப்படி தான் போக போகுது. ஓகேவா? நான் டே டைம் வந்து எரிஞ்சு தான் விழுகுவேன். நைட் டைம் வந்து இந்த மாரி உங்களோட சந்தோஷமா பேசுவேன். ஆனா நீ வந்து என்கிட்ட அது ஏன் என்னல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாகா சொல்றான். சரி ராணி இருந்துட்டு, ஓகே நான் இனிமே கேட்க மாட்டேன். சரி வா நேத்து எப்படி என்னோட ஆம்ல தூங்குன அந்த மாரி தூங்கு அப்படின்னு சொல்லி படுக்க வைக்க போறான். அப்ப வந்து அவ வந்து படுக்க வரையில பார்க்குறா. என்னங்க அப்படின்னு ஏன்னா அந்த சீக்ஸ் எல்லாம் வந்து பிளட் இன்னும் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த நாய் கடிச்ச டூத் மார்க்லாம் வந்திருக்கு அவனோட ஷோல்டர்ல. "என்னாச்சு? ஏதாச்சும் போய் புஷ்ல புதர்ல கிது விழுந்துட்டீங்களா? இல்ல ஏதாச்சும் ஃபென்ஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே வந்து "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறா. "சரி விடு நான் போய் ஆயின்மென்ட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து அந்த ஆயின்மென்ட்ட வந்து ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கா. ஒரு வுட்டன் பாக்ஸ் அதுல மிரர் இருக்கு. ஓகேவா? ஸோ அத ஓப்பன் பண்றா. அப்ப அந்த 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 ஆயின்மென்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாகாவோட ஆப்போசிட்ல இருக்கு. கரெக்ட்டா அவ வந்து ஓப்பன் பண்ணையில ஓப்பன் பண்ணையில என்னாச்சு அப்டின்னா, அந்த மிரர்ல வந்து அவன் வந்து மூவ் ஆகுறக்கு முன்னாடியே ராணி பாத்துர்றா. அதுல வந்து அந்த நாகா வந்து ஸ்னேக் உருவத்துல அவளுக்கு தெரியுது கண்ணாடியில. நம்ம இந்த பழைய படத்துலலாம் பாத்துருப்போமே! பாம்பு வந்து உருவம் மாறுனால அந்த கண்ணாடியில ஸ்னேக்கா தெரியும்ல. அத பாத்தோனே அவ பயத்துல வந்து கத்துறா. உடனே வந்து அவ அவ கத்தி முடிக்கிறக்கு முன்னாடியே நாகா வந்து சுதாரிச்சு, அவள அந்த இடத்துலருந்து இழுத்துட்டு வந்துர்றான். இழுத்துட்டு வந்தோனே, என்னாச்சு?" அப்டின்னு கேட்குறான் நாகா. "இல்ல எனக்கு அந்த மிரர் பாக்ஸ்ல பாத்தப்போ நீங்க உட்கார்ந்திருந்த இடத்துல எனக்கு பாம்பு தெரிஞ்சது அப்படிங்காட்டி, எனக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஏதோ பயமா இருக்கு. பாம்பு தெரிஞ்சதுன்னு கூட அவ சொல்லல. நாகா என்னாச்சுன்னோனே, நான் அந்த மிரர் பாக்ஸ்ல பார்த்தப்போ, நீங்க உட்கார்ந்திருக்க இடத்துல அப்படின்னு சொல்லி அந்த கோப்ரா ஹூட் அந்த கையில வந்து பண்ணி காட்டுறா. வாட்? என்ன பாம்பா? அப்படின்னோனே, ஐயோ! பாம்பு சொல்லாதீங்க. பாம்புங்கிறத நைட் டைம் சொன்னா பாம்பு வீட்டுக்கு வந்துருமாமா அப்படின்னு சொல்லி ஆ ராணி வந்து சொல்றா. உடனே வந்து ஆ ஓகே அது வரக்கூடாதா? அப்படின்னு சொல்லி நாகா கேட்கிறா. ஐயோ! தயவு செஞ்சு பாவம் மட்டும் எங்க வீட்டுக்கு வந்துரக்கூடாது கடவுளே! அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஓகே நான் தான் இங்க இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? அப்படின்னு சொல்லிட்டு அவள உட்கார வைக்கிறான். அந்த கேப்ல வந்து அவள சமாதானப்படுத்துற கேப்ல அந்த உட்டன் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த மிரர் இருந்த பாக்ஸ வந்து க்ளோஸ் பண்ணி தள்ளி வச்சுட்டான் தூரமா நாகா. ஓகே. ஸோ இப்ப வந்து ராணி வந்து ஐய்யயோ! நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஆயின்மென்ட் போட்டு விடணும். இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து போறா. உடனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு அவன் வந்து இழுத்து உட்கார வச்சுர்றான். அப்ப வந்து அவ வந்து அந்த வூண்ட ஜென்ட்லி டச் பண்ணி பார்க்குறா. அப்ப வந்து அப்படியே அவ ஷிவர் ஆகுறா. "உங்க பிளட் ரொம்ப கோல்டா இருக்கு. நைட் அண்ட் டே வந்து அங்கேயும் இங்கேயும் அலையுங்காட்டி உங்களோட பிளட் ரொம்ப கோல்டா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றா.
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ்குள்ள பார்க்குறா. பார்த்துட்டு அவ கண்ண மூடிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நாகா கேட்குறான். ஒண்ணும் இல்ல. அந்த மிரர்ல பார்த்தப்போ நீங்க பாம்பு மாரி தெரிஞ்சீங்கல்ல. என்னோட அப்பா வந்து சொல்லுவாரு. ஸோ ஒரு 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 பேர்டு வந்து எவ்வளோ தூரம் அந்த பாம்ப பார்க்குதோ, "பார்த்தியா பாம்புன்னு நீ சொல்ட்ட. பாம்புன்னு சொல்லக்கூடாதுன்னு அப்ப நீயே சொல்லிட்ட." அப்படின்னு சொல்லி நாகா சொல்றான். உடனே சரி விடுங்க. இனிமே எனக்கு பயம் இல்ல. அதான் நீங்க இருக்கீங்கள்ல. என்னோட அப்பா சொல்லியிருக்காரு, அ பாம்பு ஒரு பேர்ட் வந்து பாம்ப பார்த்து பயப்படுறது கிடையாது. அந்த பாம்போட கண்ண பார்த்து பார்த்து அது ஃபேசினேட் ஆயிடும். அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாயாஜாலம், அந்த சேஞ்சிங் கலர்ஸ பார்த்து அந்த பேர்ட் வந்து ஃபேசினேட் ஆயி மெய்மறந்து நிக்கும். அத வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு, அந்த பாம்பு வந்து அந்த பேர்ட வந்து சாப்ட்டுரும். இப்படிதான் வந்து ஒரு பேர்ட வந்து பாம்பு வந்து சாப்பிடும். பாம்ப பார்த்து பயந்து போய் அந்த பேர்ட் நிக்கிறது கிடையாது. ஆனா, அதோட கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேஞ்சிங் கலர்ஸ பார்த்து அது மெய்மறந்து நிக்கும்போது, அந்த பாம்பு வந்து அந்த பேர்ட சாப்ட்டுரும். அப்படின்னு சொல்லி, அந்த அந்த மெய்மறந்து நிக்கும் அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. உடனே வந்து அந்த நாகா சொல்றான். அப்படி மெய்மறந்து நிக்கக்கூடிய அந்த பேர்ட, அந்த பாம்பு வந்து இப்படி சாப்ட்டுரும் அப்படின்னு சொல்லி, அவன் வந்து அவள வந்து கிஸ் பண்றான். இப்ப வந்து அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ணி எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப நாகா அண்ட் ராணி அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப அந்த ஃப்ளேம்ஸ் வந்து பாடுது. Come, let us dance through the weaver's bird's nest and light the hanging lamps of glowworms through the caverns in the ant hill and set the diamond in the cobra's crown applause. Through the blind woman's stream, through the deaf mute song, come let us flow down the tresses of time all light and song. எல்லாரும் வந்து எங்களோட ஆடுங்க. அந்த வீவர் பேர்ட் நெஸ்ட்ல இருக்கக்கூடிய நீங்களும் வந்து ஆடுங்க. ஹேங்கிங் லேம்ப்ஸ் நீங்களும் வந்து ஆடுங்க. வார்ம்ஸ் நீங்களும் வந்து ஆடுங்க. ஆண்ட் ஹில்ல இருக்கக்கூடிய வார்ம்ஸ் நீங்களும் வந்து ஆடுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஆடலாம். அந்த பிளைண்ட் உமனோட ட்ரீம்ல போய் நம்ம ஆடலாம். அந்த டெஃப் மியூட் சாங்க வந்து நம்ம ஆடலாம். எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளேம்ஸ் அப்படியே பாடுது. அப்படியே இந்த ஆக்ட் 1 வந்து முடியுது. இஸ் இட் கிளியர்? எனி டவுட்? தேங்க் யூ மேம். டியூ டூ டைம் கன்ஸ்ட்ரெயின் என்னால வந்து ஆக்ட் 1 மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ ஆக்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இனிமே ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து நஸ்ரீன் மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மேம் கேன் யூ டேக் ஓவர் திஸ்? இதுவரை கிளியரா? இஸ் தேர் எனி டவுட்? ஸோ நம்ம யூஜி டிஆர்பி கிளாஸ் இப்படி தான் போகும். Yes, good evening, everyone. Thank you so much, Suguna ma'am. It is a wonderful class. So complete text வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உண்மையாவே சூப்பர்பா இருந்தது. அண்ட் நானுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஈவன் எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நாகமண்டலால நியூவா இருந்தது. ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா நாகமண்டலா அப்படின்னு வரும்போது வெறும் ராணி ஓகே இந்த இந்த ஸ்டோரி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஸோ இன்டெப்தா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபார் யூஜிடிஆர்பி நம்ம இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ண போறோம். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா டெக்ஸ்ட், ஒரிஜினல் டெக்ஸ்ட் பிளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன், ஒவ்வொரு பிளே ஈவன் அது வந்து நமக்கு போயிட்ரின்னு கிடையாது, பிளேக்கும் நம்ம வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரிலேட்டடா தான் போறோம். அண்ட் கம்ப்ளீட்டா அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அதுக்கான டெஸ்ட் அண்ட் அதோட ரெக்கார்ட் செஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸா தான் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து உங்களோட ரெண்டாவது ஃப்ரீ செஷன் ஃபார் யூஜிடிஆர்பி கிளாஸ். அண்ட் இதுக்கப்புறமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட் காலேஜ் டிஆர்பியுமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் டிஆர்பியோட எக்ஸாம் 27 சொல்லியிருக்கனால 27 வரைக்கும் காலேஜ் டிஆர்பி கிளாஸஸ் போகும். ஸோ
அதுக்கப்புறமா நம்மளோட யூஜிடிஆர்பி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் யூஜிடிஆர்பியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜான்வரி நம்ம போயிட்டோம்னா நம்ம பழைய ஃபீஸ் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி அந்த 50% ஆஃபர் இருக்காது. ஒன் திங். அண்ட் another ஒன் இஸ் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் யூஜிடிஆர்பில போயிட்டு தான் இருக்கு. எவ்ரிடே டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டெஸ்ட் நாங்க போர்ஷன் கொடுக்குறோம். நீங்க அதை நார்மலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்க, நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன்ஸ் நம்மளோட கிளாஸ் கம்ப்ளீட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அண்ட் அதோட இன்னைக்கு என்ன பாக்குறீங்களோ அதோட டெஸ்ட்டுமே நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ்ல தனியா ஒரு டெஸ்டாவே அப்லோட் ஆயிடும். அண்ட் இதோட ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே நம்மளோட அஃபீஷியல் ஆப், நீங்க எப்படி இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி படிச்சீங்களோ அதே மாதிரியே யூஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு நம்மளோட ஆப் ஆக்சஸ் கொடுத்துருவோம். லினன் அகாடமி ஆப் ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுல நீங்க நம்மளோட ரெகுலர் கிளாஸ் பிளஸ் ரெக்கார்டட் செஷன் பிளஸ் பிடிஎஃப் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கிட்ட யூஜிடிஆர்பி புக்ஸும் இருக்கு. புக்ஸ் வேணுங்கிறவங்க கம்ப்ளீட் கோர்ஸோடய சேர்த்து நீங்க பை பண்ணிக்கலாம். நான் அதுவுமே ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட அகாடமி வாட் இஸ் த காஸ்ட், நீங்க காஸ்ட் நம்மளோட ஃபீ டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணீங்கன்னா I'll send you the details. ஓகே, நம்மளோட அகாடமி நம்பர் இருக்கு இல்லையா, 9043796656. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதோட டீடைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ் ஆஃப்டர் காலேஜ் டிஆர்பி ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் புக்ஸ் ஆல்சோ அவைலபிள். அண்ட் யூஜிடிஆர்பிக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிஜிடிஆர்பில நிறைய பேருக்கு 1 மார்க் 2 மார்க்ல எல்லாம் போயிருந்தது. கம்ப்ளீட்டா குவாலிஃபைடே 20 மெம்பர்ஸ் இருந்தீங்க. அண்ட் 2 பேர் வந்து சிவில செலக்ட் ஆயிருக்காங்க இங்க டெஸ்ட் சீரீஸ்ல அட்டென்ட் பண்ணவங்க அண்ட் கம்ப்ளீட் கோர்ஸ்ல இருந்தவங்க எல்லாம். ஸோ நீங்களுமே இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கிறீங்க, இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா it will be very easy for you. And all the best for your examination. And யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. And I'll send you the details. And thank you so much, Sugna ma'am. It is a wonderful session. And இதே மாதிரி அப்கமிங் செஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பியுமே நம்ம இப்படிதான் எடுத்தோம். அண்ட் யூஜிடிஆர்பில கம்ப்ளீட் டெக்ஸ்டையே வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. நீங்க டெக்ஸ்ட்டை நாங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுக்கப்புறம் இதை தவிர்த்துட்டு அவங்க எக்ஸாம்க்கு கேட்கறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால நீங்க கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, யூஜிடிஆர்பி கிளியர் பண்ணுங்க. ஓகே, எஸ், தேங்க்யூ சோ மச். Thank you so much for your wonderful time. Thank you. Yes, thank you Priya ma'am. Thank you. Yes, thank you so much everyone. Thank you. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? Shall we wind up the session? Yes. Yes, thank you so much.